ஸோ நரம்பு கணத்தாக்கத்துல இப்ப ரிவிஷன் தானே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில கேள்விகளோடய நாங்க போகிறோம் வளமையான மாதிரி. ஸோ நரம்பு கணத்தாக்கம் ஆஹ், எதனூடாக கடத்தப்படும் நரம்பு களத்துல? நான் சொல்ற ஆப்ஷன்ல என்ன விட சொல்லுங்க ஆகும். குழிய உருவினூடாக கடத்தப்படும், முதலுரு மென்சவினூடாக கடத்தப்படும். எதனூடாக நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படும்? நரம்பு களத்தில் எதனூடாக நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படும்? குழிய உரு அல்லது முதலுரு சைட்டோசோலின் ஊடாக அல்லது முதலுரு மென்சவின் ஊடாக. ஓ, சம்பி, பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோசோலுங்கிறார்கள். நோ ஒன். ஸோ படிக்கல நிறைய பேர், எனக்கு தெரியும். விஷயனுக்கு வந்தாலும் படிக்காம தான் வரது. ரைட். ஸோ மெயினா முதலுரு மென்சவினூடாகத்தான் நரம்பு கணத்தாக்கம் கடத்தப்படும். ரைட். ஸோ அப்படி என்றால் கணத்தாக்கத்தை கடத்துறது, நரம்பு கணத்தாக்கம் என்ன முறையில் கடத்தப்படும் என்று படிச்சிருக்கோம்? மின்முறையா ரசாயன முறையா? அடே, ஓமோனியை பாக்கம் இரசாயனம் மட்டும். நரம்பு எஸ் ரெண்டும், மின்முறையும் இரசாயன முறையும். ஏண்டா இதுல இரசாயன பதார்த்தங்களும் சம்பந்தப்படும், கரண்டும் வோல்டேஜும் சம்பந்தப்படும். ரெண்டும் சம்பந்தப்படுறதால தான் இது ரெண்டும், மின்னும் இரசாயனமும் என்ன உன் அட்டவணையிலே போட்டிருக்கான். சரிதானே? சோ இரசாயன பதார்த்தம், இப்ப சோடியம் இரசாயன பதார்த்தமா மின்னா? என்னது சோடியம்ங்கிறது? ஒரு இரசாயன மூலக்கூறா அல்லது அயனா அல்லது மின்னா? கெமிக்கல். பொட்டாசியம் ஒரு கெமிக்கல். நரம்பு இணைப்புக்குள்ள கடத்தப்படுற நரம்பு ஊடு கடத்திகள் கெமிக்கல். சோ கெமிக்கலால ஏற்படுத்தப்படுகின்ற கரண்ட் தான் இது. ரைட். சோ கெமிக்கல் அயன்கள்ல ஏற்படுகின்ற வேறுபாடுகளால ஏற்படுத்தப்படுகின்ற கரண்ட். சோ இங்க இலத்திரன் சுற்றி ஓடுவதில்லை. பொதுவா பிசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, மின்னுக்கான வரைலக்கணம் என்ன? பிசிக்ஸ் கேள்வி எனக்கு மறந்து போயிடுது. சொல்லுங்க, மின்னுக்கான வரைவிலக்கணம் என்ன? மின்னண்டா என்ன? மின் அல்லது மின்சாரம் அல்லது கரண்ட் என்ன? ஓட்டமின். நிலைமின் இல்ல, ஓட்டமின். ஓட்டமின் என்ன? நீங்க படிச்சிட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி? 2026 ஆக்கள் எலக்ட்ரிசிட்டி படிச்சிட்டீங்களா? எஸ். சோ ஓட்டமின் நிலைமின் எல்லாம் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. சோ ஓட்டமின்ல வரைவிலக்கணம் என்ன? சுயாதீன இலத்திரன்கள்ல அசைவு தானே. இலத்திரன் அசையும் திசையில மின்னோடுமா எதிர் திசையில ஓடுமா? நான் பிசிக்ஸ் கேள்வி கேட்கிறேன், கனகாலம் படிச்சது, எனக்கு ஞாபகம் இல்லை. எதிர் திசையில. சோ இலத்திரன் ஓடுற திசைக்கு எதிர் திசையில மின்னோடும். வெரி குட். சோ அப்ப அங்க ஓடுறது இலத்திரன், சுயாதீன இலத்திரன்கள். ஆனா எங்கட உடம்புக்குள்ள ஓடுறது இலத்திரன் இல்ல. இங்க ஓட போறது, கணத்தாகத்தை கடத்த போறது யாரு? அயன்கள். இந்த அயன்களோட அசைவு மூலமாகத்தான் இங்க கரண்ட் உருவாக போகுது. சோ அப்ப அயன்கள் அசைவு வரணும் என்று சொன்னால் ஏற்றத்துல என்ன வரணும்? யோசிச்சு பாருங்க. சும்மா விளங்க போறேன், கன்செப்டை நான் சொல்ல போறேன். இப்போ ஒரு இடத்த நீங்க ஒரு ஒரு தூண்டலை உருவாக்குறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு தூண்டலை உருவாக்குறீங்க. இப்போ உதாரணமா இந்த இடத்துல ஒரு மெசேஜை கொடுக்குறீங்க. சரி, இந்த இடத்துல ஒரு மெசேஜை கொடுக்குறீங்க. இந்த இடம் மூளை, உங்களோட இந்த மூளைக்கு இந்த அல்லது இந்த ஏதோ ஒரு இடத்துக்கு இந்த மெசேஜ் வந்து சேரணும். ஆனா இதுக்குள்ள வயர் கனெக்ஷன் இருக்கு, அதான் நரம்பு. நரம்பு இருக்கு. நரம்புக்குள்ள இலத்திரன் ஓடையில. அப்ப இலத்திரன் ஓடுறா புளிய உறவுக்குள்ளால ஓடி இருக்கும். சரிதானே? ஆனா இப்ப இது கணத்தாக்கம் கடத்தப்பட ஒரே வழி முதலுரு மென்சவினூடாக. இப்ப கரண்ட் உங்களோட கரண்ட் கம்பிக்குள்ளாலானே போகுது. வெளியால இருக்கிற அதை சுத்தி இருக்கிற கவரால ஒரு நாளும் போறல. ஆனா இங்க மாறி கவருக்குள்ளால கரண்ட் ஓட போகுது. சரிதானே? சோ கவரால அந்த கரண்ட் ஓட போகுது இப்ப. ரைட். முதலுரு மென்சவினாலதான் கரண்ட் ஓட போகுது. அப்படி என்றால் இதுல ஏற்றம் என்ன செய்யப்படணும்? ஒரு ஒரு மின் உருவாகுதுண்டா என்ன கருத்து? இதுல இருக்கிற ஏற்றத்துல என்ன ஏற்படணும்?
ரைட், மின் ஓடுறதுக்கு அழுத்த வேறுபாடு இருக்கணும். வெரி குட். சோ அழுத்த வேறுபாடு இருந்தால் தான் என்ன நடக்கும்? மின் ஓடும். சோ அங்க இலத்திரன் ஓட போகுது, இங்க ஏற்றத்துல வேறுபாடு வந்தா தான் இந்த அழுத்த வேறுபாடு வரலாம். விளங்குதானே? சோ அங்க மின் மின் மின்னழுத்த வேறுபாடு வரும். அங்க வாரது நாங்க சொல்றோம் மின்னழுத்த வேறுபாடு, இங்க வாரது ஏற்றங்களால வார அழுத்த வேறுபாடு. ரெண்டும் தான் வித்தியாசம். சோ உங்களோட பிசிக்ஸ்ல வார கரண்ட்டுக்கும் இங்க வார கரண்ட்டுக்கும், இந்த கரண்ட் நீங்க இன்னொரு இடத்த படிப்பீங்க. ஏற்றங்களால வார கரண்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு இடத்த படிப்பீங்க. எங்க? படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியில கடைசி டைம்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ற ஒரு பாடம் இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இருக்கா? மின்னிரசாயனம். மின்னிரசாயனத்துல கரண்ட் ஓட போதே இதன் மூலமா பேட்டரி. பேட்டரிக்குள்ள கரண்ட் எப்படி ஓடுது? உருவாகுது எப்படி? ஸோ சின்ன வயசுலயும் படிப்பேன், கதோட்டு அணோட்டுக்கு இடையில கரண்ட் எப்படி ஓடும்? ஸோ அங்க மின் வாய்களுக்கு இடையில என்ன ஓடும்? ஏற்றங்கள் அங்கால மிஞ்சாலே மசைய போகுது. சரிதானே? சோ அசிட் ஊத்துறது. விளங்குதா? அதே கான்செப்ட் தான் நமக்கு வரப்போகுது. அப்ப இங்க ஏற்ற வேறுபாடு வரணும். ரைட்? சோ அப்படி என்றால் ஏற்ற வேறுபாடு வாரதுக்கு தான் எங்கட தூண்டல் என்ன செய்யணும்? ஏற்றங்களை வேறுபடுத்தணும். ரைட்? இப்ப இந்த அயன்கள் அசையணும் என்றால் முதலுறு மென்சவ்ல என்ன என்ன இருக்கு? எங்கட முதலுறு மென்சவ், நான் முதலுறு மென்சவ் யூனிட் 2ல படிச்சோம். அயன்கள் எதனூடாக அசையும்? முதலுறு மென்சவ். சும்மா முதலுறு மென்சவ்களால ஓடி தெரியுமா? வேலிபாஞ்சி தெரியுமா? அல்லது அது போறதுக்கு வேற ஏதாவது தனியான வழிகள் இருக்கா முதலுறு மென்சவ்ல? அடே, யூனிட் 2ல படிச்சது முதலுறு மென்சவ். முதலுறு மென்சவ்ல என்ன காணப்படும்? ரைட், மென்சவ்வுக்கு குறுக்கான புரதங்கள் இருக்கும். ரைட்? சோ மென்சவ், முதலுறு மென்சவ் ரெண்டு கூறுகளை பிரதானமாக கொண்டு இருக்கும். என்ன? புரதங்களும் பொஸ்போலிபிட்டுகளும். பொஸ்போலிபிட்டுக்குள்ளார அயன்கள் போகுமா? நோ. ஏன்? அது வெளியால நீர் வரப்பு உள்ளது, உள்ளுக்கு வெளியால நீர் நாட்டம் உள்ளது, உள்ளுக்கு நீர் வரப்பு உள்ளது. சோ அயன்கள் நீர்ல கரைஞ்சு போகணும். அயன்கள் சும்மா நடந்து போயலாது, அது நீர்ல கரைஞ்சு போகணும். கரைஞ்சு போற நேரம் உள்ளுக்கு இருக்கிற நீர் வரப்புள்ள படைக்குள்ள தாண்டி அவர் போக இயலாது, அவர் வெளியால வந்துருவார். சரிதான்? எனவே பொஸ்போலிபிட் படைக்குள்ளால அவர் டைரக்டா போக இயலாது. Sorry. எனவே முதலுறு மென்சாவில் இருக்கிற அயன் கால்வாய்கள் மூலமாக, அயன் சேனல்ஸ் என்று சொல்லுவோம். கால்வாய்கள் என்றதுக்கு பேர் சொல்லுவோம். இந்த கால்வாய்ங்கிறது என்ன? புரதம். சோ மென்சவுக்கு குறுக்கான புரதம் இருக்கு. அந்த புரதத்துல நீர் செல் துளைகள் இருக்குன்னு நாங்க படிச்சோம், ஞாபகம் இருக்கா? முதல் மென்சவ் படிக்கிற நேரம். சோ அந்த துளைகளுக்குள்ளாலதான் இப்ப அயன்கள் அசையும். ரைட்? சோ இந்த அயன்கள் அசைறது, இந்த இந்த அயன் கால்வாய்கள் ரெண்டு மூணு வகையான கால்வாய்கள் இருக்கு. இது இதை விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்செப்ட் ஈஸியா இருக்கும். இது விளங்குறப்ப முதல்வர் மென்சாவுல இந்த அயன் கால்வாய்கள் இருக்குதானே, அயன்களா செய்யற கால்வாய் இருக்கு முதல்வர் மென்சாவு. ரைட்? சோ பல வகையான கால்வாய் இருக்கு. இந்த கால்வாய்கள்ல வகைகள் எல்லாம் பிறகு படிப்பீங்க மெடிசின் போனதுக்கு பிறகு. நான் சும்மா ஜஸ்ட் சொல்றேன், என்ன எங்களுக்கு தேவை. சில கால்வாய்கள் மூடி இருக்கும், சில கால்வாய் எனி டைம் திறந்திருக்கும். பாருங்க, சில கால்வாய் மூடி இருக்கும், சில கால்வாய் எனி டைம் திறந்திருக்கும். சோ எனி டைம் திறந்திருக்கிற கால்வாய்களுக்குள்ளால அயன்கள் எப்படி அசை? இது ஆல்வேஸ் திறந்திருக்கு. கேட் திறந்து கிடக்கு. கேட் திறந்திருந்தால் இந்த கால்வாய்களுக்குள்ளால எல்லாரும் வரலாமா, அல்லது குறிப்பிட்ட பதார்த்தங்கள் மட்டும்தான் போகலாம்? முதலாவது கேள்வி அதை சொல்லுங்க. ரைட். சோ இதுலதான் உங்களோட உங்களோட ரெண்டாவது யூனிட்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை வருது. சோ கால்வாய்களின் மூலமாக எல்லா பதார்த்தமும் போகிறாது. புரதம்ங்கிறது என்னது? புரதம் எப்படியா, நொதியங்கள் எப்படியானது என்று படிச்சிருக்கோம். நொதியங்கள் கீழ்ப்படைக்கு எப்படியானது? எப்படியானது? எல்லா நொதியமும் எல்லா தாக்கத்தையும் நடத்தி வைக்குமா? இன்னும் அது தனித்துவமானது என்று படிச்சிருக்கோம். அவன் நொதியம்ங்கிறது மெயினா புரதம் தானே. புரதங்கள் பொதுவாவே தனித்துவமானது. புரதங்கள் பொதுவாவே தனித்துவமானதுதான். சோ நொதியத்துல மட்டும் இல்ல, மென்சவுல இருக்கிற புரதங்களும் கால்வாய்களா தொழிற்படுற நேரம் எல்லாத்தையும் எல்லா புரதமும் உள்ளுக்கு விடைய மாட்டாது, வெளியே விடைய மாட்டாது.
ஒவ்வொரு புரதங்களும் ஒவ்வொரு பதார்த்தங்களை கடத்துறதுக்காக காணப்படும். பொதுவா நீர் அசையும், என்னடா நீர்ல கரைஞ்சிதான் இந்த அயன்கள் போகும். நீரோட சேர்ந்து போற பதார்த்தம் வித்தியாசப்படும். இப்ப சோடியம் பெரிய மூலக்கூறு, பொட்டாசியம் சோடியத்தை விட பெருசா சின்னதா? அணுவன் எது கூட, சோடியமா பொட்டாசியம்? எது பெருசு, பொட்டாசியமா சோடியமா பெருசு? பொட்டாசியம். பொட்டாசியம் கொஞ்சம் பெருசு என்ன. சோ அப்ப சைஸ்ல வித்தியாசம் இருந்தா சோடியம் மட்டும் போற அளவு கோட்டையா இருந்தா சோடியம் தான் போலாம், பொட்டாசியம் போகலாம். அதே மாதிரி சோடியத்தை கவரக்கூடிய பதார்த்தங்கள் இந்த ஓரத்துகள்ல இருந்தால் சோடியம் தான் இதுக்குள்ளால போகலாம், பொட்டாசியம் போகலாம். சரிதானே? இப்படி ஒவ்வொரு அயன் சேனல்ஸும் அல்லது பதார்த்தங்களை ஊடுருவோட இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிதானே, விளங்குறது. ஒவ்வொரு அயன் கால்வாய்களும் எல்லா பதார்த்தங்களையும் உள்ளுக்கு விட மாட்டாது, எல்லா பதார்த்தங்களையும் வெளியே விட மாட்டாது. ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு மட்டும் தனித்தனிய புரதம் இருக்கு. ஒரு முதல் மென்சவுல லட்சக்கணக்கான புரதம் இருக்குன்னாரு. எனவே ஒவ்வொரு புரதத்தாலையும் ஒவ்வொரு தொழிலை செய்ய இயலும். சரியான புரதங்கள் பொதுவாகவே தனித்துவமானது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நொதியத்துல மட்டும் இல்ல. சோ இப்போ உதாரணமா இது சோடியம், அதனாலதான் ஒவ்வொரு கால்வாய்க்கும் பேர் வருது. இப்ப சோடியம் கால்வாய், பொட்டாசியம் கால்வாய், சோடியம் பொட்டாசியம் கால்வாய் என்று ஒவ்வொரு கால்வாய்க்கும் ஏன் பேர் வருது என்றால் அந்தந்த கால்வாய்கள் அந்தந்த பதார்த்தத்தை மட்டும்தான் ஊடுபோ விடும், எல்லா பதார்த்தத்தையும் ஊடுபோ விடாது. குளுக்கோஸ் கால்வாய்னா குளுக்கோஸை மட்டும்தான் அது ஊடுபோ விடும். அப்படின்றா தான் குளுக்கோஸ் கால்வாயை மட்டும் இன்சுலினால ஓபன் பண்ணலாம். எல்லாத்தையும் எல்லாம் திறக்கும்டா இன்சுலின் போய் திறந்தோன்னு என்ன, இன்சுலின் போனோன்னு என்ன நடக்கும், எல்லா கால்வாயும் ஓபன் ஆயிடும். விளங்குதா சொல்றேன், இருக்கிற பிரச்சனை விளங்குதா? எல்லாம் எல்லா டைமும் பயணிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கல, தேவையான பொருள் உள்ளுக்கு போகணும், தேவையில்லாத பொருள் வெளியே போகணும். ஆகவேதான் முதல் மென்சவுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? என்ன பேர் முதல் மென்சவுல? என்ன மென்சவு? தேவையானதை தேவையான டைம்ல அது உள்ளுக்கு விடுறதுனாலையும் வெளியே அனுப்புறதால. வெரி குட். தேர்ந்து உட்புகவிடும் மென்சவ். ஆயேஷா வெரி குட். இஸ்ஹா ரைட். இல்மா வெரி குட். சோ தேர்ந்து புகவிடும் மென்சவ்ங்கிற வேலையை உண்மையா உருவாக்கினவர் யாரு? போஸ்போலிபிடா புரதமா? நான் சொன்னதுல இருந்து விளங்கி இருக்கும். புரதம். சோ இந்த புரதங்கள் எல்லா பதார்த்தத்தையும் உள்ளுக்கு விடாது, வெளியும் விடாது. அந்தந்த கால்வாய் அந்தந்த வேலையை தான் செய்யும். அதுவும் இப்ப சிலது, இப்ப உதாரணமா இது சோடியத்தை உள்ளுக்கு விடுற கால்வாய் என்று வச்சுக்கொள்ளும், சோடியம் போற கால்வாய். சோ சோடியம் போற கால்வாய் என்றால் ஆனா இது திறந்திருக்கு. சோ இதால வேற பதார்த்தம் போக இயலாது, பொட்டாசியமோ குளுக்கோஸோ இதுக்குள்ளால போக இயலாது, சோடியம் மட்டும் போகலாம். ஆனா இது திறந்திருக்கு. ரைட். சோ இப்ப எலியிட பொந்து மாதிரி எலி பொந்து ஓப்பனாவே இருக்கு. எனவே எனி டைம் எலி வரலாம் போகலாம். என்ன அடிப்படையில இதுக்குள்ள அயன்கள் போகும்? இந்த திறந்திருக்கிற கால்வாய்க்குள்ள என்ன அடிப்படையில போகும் அயன்கள்? என்ன முறையில போகும் அயன்கள்? என்ன முறையில போகும் என்று கேட்டா, சோ பதார்த்தங்கள் அசைகிற முறைகள் தாவரத்துல படிச்சீங்க தானே, பரவல், பிரசாரணம், உயிர்ப்பான கொண்டு செல்லல், இதெல்லாம் படிச்சீங்க தானே. அதுல எந்த முறையால இந்த திறந்த கால்வாய்களுக்குள்ளால அயன்கள் போகும்? பரவல். வெரி குட். சோ பரவல் என்றா என்ன படித்திறன் வழியே நடக்கும்? அமுக்க படித்திறனா செறிவு படித்திறன்? இங்க அமுக்கம் செல்வாக்கு செலுத்தாது அயன்கள் அசைறதுல. அயன்கள் பொதுவா இந்த படித்திறன் வழியே அசையும். வெரி குட். செறிவு படித்திறன் வழியே அசையும். சோ திறந்த கால்வாய்களின் ஊடாக அயன்கள் செறிவு படித்திறன் வழியே அசையும். சோ இது திறந்த கால்வாய். சில கால்வாய் இருக்கு அதுக்கு மூடி இருக்கும். ரைட். இப்படி ஒரு மூடி போட்டு இருக்கும். சோ இந்த மூடி போட்ட கால்வாயின் ஊடாக செறிவு படித்திறன் வழியையோ அல்லது சும்மாவோ அயன்கள் அசையலாமா? இதான் மூடி இருக்கு, அசையலாமா இதுக்குள்ளால? மூடி போட்டு இருக்கு. ரைட். சோ இதுக்குள்ளால எப்ப அயன்கள் அசையலாம் என்றால் இந்த மூடியை திறந்தாதான் அசையலாம். விளங்கி சிம்பிளான லாஜிக் தானே, சிம்பிள் கன்செப்ட். சரியான இந்த கன்செப்டுகளை விளங்கி படிங்க, சும்மா பாடமாக்கப்பட உண்டு. ரைட். இந்த மூடியை திறக்கணும் என்றால் என்ன வரணும் இவருக்கு? ஏதாவது ஒரு தூண்டல் கிடைக்கும். ரைட். இந்த மூடியை திறக்கணும் என்றால் ஏதாவது ஒரு தூண்டல் வரும். Right. அந்த தூண்டல் என்னவாவும் இருக்கலாம். சோ சிலது இரசாயன வாங்கி என்று சொல்லுவோம். இரசாயன பொருள் ஒன்று வந்து தூண்டினா திறக்கும், லைக் இன்சுலின், குளுக்கோஸ். சோ குளுக்கோஸ உள்ளுக்கு விடுற இந்த கால்வாய் மூடி இருக்கும். இன்சுலின் வந்து இதோட அட்டாச் ஆகினால் இந்த புரதம் திறக்கும்.
அது என்ன மாதிரிண்டா ஏவிகள் மாதிரி. நொதியத்துல ஏவி படிச்சமே. சோ ஏவி மூலக்கூறு இணைஞ்சாதான் தாக்கம் நடக்கும் என்று படிச்சிருந்தானே, அதே மாதிரி ஒரு செட்டப் தான் இது. சோ இந்த மூடிய திறக்கோணம் என்றால் இன்சுலின் வந்து இணையணும், அல்லது ஏதாவது ஒரு ரசாயன பொருள் வந்து இணையும். இப்ப இரசாயன கால்வாய்கள்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று இருக்கு மின் கால்வாய். மின் கால்வாய்னா என்ன? வோல்டேஜ்ல வித்தியாசம் வந்தா திறக்கும். உதாரணமா, இந்த மென்சவுக்கு குறுக்கால ஒரு வோல்டேஜ் இருக்கு. உதாரணமா, மென்சவுக்கு உள்ளுக்கு வேற அயன், வெளியால வேற கூறுகள் தான் இருக்கும். அப்ப இப்ப என்ன இருக்கு பாருங்க, இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த படத்துல மென்சவுக்கு உள்ளுக்கு இருக்கிற கூறும் மென்சவுக்கு வெளியே இருக்கிற கூறும் வித்தியாசம் தானே. சோ வெளியேயும் உள்ளுக்கும் ரெண்டு மின்வாய்களை பொருத்தி பார்த்தால் ரெண்டுக்கும் இடையில ஒரு மின்னிரசாயன வேறுபாடு ஒன்று வருமா இல்லையா? அந்த வேறுபாடு தான் ஒரு அழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். இந்த அழுத்த வேறுபாடு நார்மலா இருக்கிற நேரம் இது மூடி இருக்கும். இந்த அழுத்த வேறுபாட்டுல ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தால் இந்த மூடி திறக்கும். சரியானே? அப்ப அதை நாங்க மின் மின் கால்வாய்கள்னு சொல்லுவோம். அப்ப இரசாயன இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு விளங்கப்படுத்துற கன்செப்டை சொல்றேன். சில கால்வாயிர மூடிய திறக்கணும் என்றால் யாராவது கேட்டை திறக்க, மூடி வைக்கிற கேட்டா யாராவது ஒரு ஆள் வந்து திறக்கத்தானே வேணும். ஆட்டோமேட்டிக் கேட்டும் இருக்கு, கையால திறக்கிற கேட்டும் இருக்கு, பூட்டு போட்ட கேட்டும் இருக்கு. பூட்டு போட்ட கேட்டை திறக்கணும் என்றா சொரப்பு வேணும். ஆட்டோமேட்டிக் கேட்டை திறக்கிறேன்டா ரிமோட் வேணும். சும்மா லொக் போட்டிக்கிற கேட்டை திறக்கிறேன்டா உங்களோட கை வேணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் தேவைதானே. அதே மாதிரி சில கேட் இருக்கு இரசாயன பொருள் அட்டாச் ஆயினா திறக்கும். சில கேட் இருக்கு மின் கரண்ட்ல வித்தியாசம் வந்தா திறக்கும். சரிதானே? சில கேட் இருக்கு அமுக்கத்துல வித்தியாசம் வந்தா திறக்கும். பிரஷர்ல ஏதாவது வித்தியாசம் வந்தா இந்த கேட் திறக்கும். சரிதானே? சோ இந்த கேட் திறக்கிறது ஒவ்வொரு காரணிகளால வேறுபடும். இவ்வளவு கிளியரா உங்களுக்கு இந்த கன்செப்ட் கிளியரா விளங்கிட்டான்? நான் இவ்வளவு வரையும் சொன்னது இப்ப இது ஏன் இதெல்லாம் சொன்னேன்னு இதுக்கு பிறகுதான் விளங்க போகுது. கணத்தாகம் படிக்கக்குள்ள இனி சிம்பிளா நான் விளங்கப்படுத்திட்டு போயிடுவேன். இவ்வளவு கிளியரா? சோ இப்ப நாம நரம்பு கணத்தாகத்துக்கு வரப்போம். ரைட். சோ இப்ப என்னண்டா, நார்மலா ஒரு ஒரு முதலுரு மென்சவுக்கு இடையில தான் இந்த அழுத்த வேறுபாடு வந்தா தான் கரண்ட் ஓடும். முதலாவது விஷயம். சோ அழுத்த வேறுபாடு வரணும்டா ஆரம்பத்துல எவ்வளவு அழுத்த வேறுபாடு இருக்கோ அதை விட வித்தியாசமான அழுத்த வேறுபாடு வந்தா தான் என்ன நடக்கும்? கரண்ட் ஒன்று இவ்வளத்தை உருவாகி அதுக்கு பிறகு அது கடத்தப்படும். ரைட். சோ இப்போ ஒரு நரம்புல நார்மலா, நரம்புல மட்டும் இல்ல, உங்களோட உடம்புல இருக்கிற எல்லா கலங்களை எடுத்துக்கொண்டாலும் முதலுரு மென்சவுக்கு குறுக்கே ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கு. So, இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, முதலுரு இது கலத்துக்கு உள்ளுக்குள்ள பகுதி சைட்டோசோல் போட்டுக்கிறது குழிய வெளியால இருக்கிறது கலப்புற தாயம். படிச்சோம் ஞாபகம் இருக்கா? யூனிட் 2ல படிச்சிருக்கோம். விலங்குகள்ல தான் கலப்புற தாயம் இருக்கு. அது என்ன கலப்புற தாயம்? பொதுவாக என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்? என்ன இழையம் கலப்புற தாயம்? கலப்புற தாயம் என்ன இழையம் பிள்ளையர்? தொடுப்பிழையம். என்ன தொடுப்பிழையம்? சிற்றிட விளையம். வெரி குட். சிற்றிடை விளையம். ரைட். ஐதான தொடுப்பு விளையம் அல்லது சிற்றிட விளையம் தான் களத்துக்கு வெளியே இருக்கு. ரைட். சோ இதுக்கும் களத்துக்கு உள்ள இருக்கிற குழிய உருவுக்கும் இடையில ரெண்டு மின்வாயை பொருத்தி பார்த்தீங்க என்றால் இந்த மின்வாய் ரெண்டுக்கும் இடையில ஒரு அழுத்த வேறுபாடு வரும். ரைட். சோ இந்த அழுத்த வேறுபாட்டை நாங்க சொல்றது மென்சவுக்கு குறுக்காக இருக்கிற அழுத்த வேறுபாடு. எனவே இதை நாங்க சொல்லுவோம் மென்சவு அழுத்தம் என்று சொல்லுவோம். என்ன அழுத்தம்? மென்சவ்வு அழுத்தம் சொல்லுவோம். சோ இது நரம்பு களத்துல மட்டுமா இருக்கும் மென்சவ்வு அழுத்தம்? நோ. சோ மென்சவ்வு அழுத்தம் எல்லா களங்களினுடைய முதலுரு மென்சவுக்கு குறுக்காகவும் இருக்கும். இந்த மென்சவ்வு அழுத்தம் சரிதானே, ஆஹ் களத்திட உள்ளுக்கு இருந்து பார்த்தால், களத்திட உள்ளுக்கு இருந்து நீங்க மெஷர் பண்ணினால் இந்த மென்சவ்வு அழுத்தம் என்ன ஏற்றமுடையதா இருக்கும்? நார்மலா என்ன ஏற்றமுடையதா இருக்கும்? களத்துல உள்ளுக்கு இருந்து ஒரு ஆள் பார்க்கார், இவ்வளவு நிக்கார் ஒரு ஆள். இவருக்கு இந்த மென்சவுக்கு குறுக்கான ஏற்றம் அல்லது அழுத்தம் என்ன ஏற்றம் உடையதா இருக்கும்? நீர் ஏற்றமா எதிரேற்றமா? ஏற்கனவே படிச்சிடலாம், ஞாபகம் இல்லையா?
சோ நான் சொல்லிட்டு போறேன், ரைட்? படிச்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸ், ரைட்? சோ மென்சவுக்கு குறுக்கான அழுத்தம் பொதுவாக களத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கும் போது எதிரேற்றம் உடையது. என்ன, நரம்பு களத்துல தானே கணத்தாகம் கடத்தப்படும் போது வெளியால இருக்கிற சிற்றிட விளையத்துல கணத்தாகம் கடத்தப்பட போறல. நரம்பு களத்திட மென்சவின் ஊடாகத்தான் கணத்தாகம் கடத்த, மென்சவுக்கு குறுக்காகத்தான் கணத்தாகம் கடத்தப்பட போகுது. எனவே நாங்க நரம்பு களத்துக்கு உள்ள இருந்துதான் அழுத்த வேறுபாட்டை அளக்க போறோம். சோ நரம்பு களத்துக்கு உள்ள இருந்து இந்த முதலுறு மென்சவோட அழுத்த வேறுபாட்டை அளந்து பார்த்தால் அந்த அழுத்த வேறுபாடு மைனஸ் ஆக வரும். அப்படின்னா கருத்து என்ன? மென்சவுக்கு உள்ளுக்கு, அதாவது களத்துக்குள்ள மறையேற்றம் கூடுதலாகும், களத்துக்கு வெளியே நேரேற்றம் கூடுதலாகவும் இருக்கும். அது எல்லா களத்திலையும், நரம்பு களமா இருக்கலாம், சாதாரண களமா இருக்கலாம், ஓய்வாக அல்லது சும்மா இருக்கிற எல்லா களத்திலையும் களத்துக்கு உள்ளுக்கு மைனஸ் ஏற்றம் கூடுதலாகவும் களத்துக்கு வெளியே பிளஸ் ஏற்றம் கூடுதலாகவும் இருக்கும். இது ஏனென்று நாம் படிக்க போறோம், ரைட்? சோ இதுல இப்ப எங்களுக்கு நரம்பு களம் தானே தேவை, மத்த களங்கள் எல்லாம் தேவை. நரம்பு களத்துக்கு வந்தோம் என்றால் இந்த நரம்பு களத்துல இந்த மென்சவ்வு அழுத்தம் என்ன செய்யும்? அடிக்கடி மாறும். மத்த களத்துல இருக்கிற மென்சவ்வு அழுத்தம் அடிக்கடி மாறாது. ஏனென்றா அங்க தூண்டலால அயன் சேனலை துறக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் சேனல் 2 படிப்பிச்சேன் தானே. தூண்டல்களால திறக்கப்படக்கூடிய சேனலும் இருக்கும், தூண்டல்களால திறக்கப்படும். உதாரணமா நீங்க இப்ப தொடுறீங்க, தொட்டாத உணரணும். எனவே தொடுகைங்கிற தூண்டலால அவடத்து இருக்கிற சேனல் திறக்கப்படும். அமுக்கம் கண்ணால பாக்கீங்க, ஒளியால அந்த ஒளி உணரியில இருக்கிற அந்த வாங்கிற புரோட்டீன் துறக்கப்படணும். அப்பதான் அந்த கணத்தாகம் கடத்தப்படும். விளங்குதா நான் ஏன் இந்த விஷயத்தை சொன்னேன்? இப்ப நாங்க புலனங்கங்கள் படிக்கக்குள்ள எல்லாம் இது கடும் கிளியரா விளங்கிட்டு போவோம். இப்ப மனம்ங்கிற தூண்டலால மனவாங்கிகள்ல இருக்கிற சேனல்ஸ் துறக்கப்படணும். திறந்தாதான் அவடத கணத்தாகம் உருவாக்கப்படும். இப்படி எந்தெந்த தூண்டல் வருதோ அந்தந்த தூண்டலை உணர்கின்ற வாங்கிகள் அந்த தூண்டலால் திறக்கப்படும். மத்த களம் நார்மலா உடம்புல இருக்கிற களங்கள்ல எல்லாம் இது நடக்க மாட்டா, சரிதானே? ஏன்னா அவங்கள தூண்டலால திறக்கப்படுற இல்ல. இப்ப உள்ளுக்கு இறப்பையில இருக்கிற களம் ஒளிபட்டோன்னு திறக்கப்பட மாட்டா. அதுல இருக்கிற கால்வாய்கள் எல்லாம் எந்தெந்த வாங்கிகள்ல எந்தெந்த தூண்டல் படுதோ அந்த களம் மட்டும்தான் திறக்கப்படும். சோ அதுல மட்டும்தான் அழுத்த வேறுபாடு ஏற்படும். நரம்புல மட்டும்தான் கரண்ட் ஓடும். எனவே கரண்ட் ஓடுறதுனால அழுத்த வேறுபாடு ஏற்பட போடுறது இந்த நரம்பு களத்துல மட்டும்தான். எனவே நரம்பு களத்துக்கு வந்தோம் என்றால் நரம்பு களத்துல கணத்தாகம் கரண்ட் ஓடாத டைம்ல ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும், கரண்ட் ஓடுற டைம்ல ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும். உதாரணமா ஒரு வயர் எடுத்தால் வயருக்குள்ளால கரண்ட் ஓடாத நேரம் அதுல அழுத்த வேறுபாடு எவ்வளவு? வயர்ல நீங்க அழுத்த வேறுபாடு அளப்பீங்க ஒரு தொங்கல்ல இருந்து இன்னொரு தொங்கலுக்கு. ஸோ 2 தொங்கலுக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு எவ்வளவு இருக்கும்? கரண்ட் ஓடாட்டி 0 இருக்கும். ஏன்? வி சமன் ஐஆர். ரெசிஸ்டன் எவ்வளவா இருந்தாலும் வி சமன் ஐஆர் தான் என்ன. சோ கரண்டோட ஐ சமன் 0 வேண்டாம், ஆர் எவ்வளவா இருந்தாலும் 0 பெருக்கினா 0. சமன்பாடு சரியோ சரியா? வி சமன் ஐஆர் தானே? சரியா நான் சொல்ற சமன்பாடு? கனகாலம் படிச்சது பிள்ளையா சொல்லியிருந்தா சாரி, ரைட்? சோ வி சமன் ஐஆர், வெரி குட். சோ கரண்ட் எவ்வளவு இருந்தாலும் கரண்ட் 0 இருக்கிறதால வி 0. ஆனா இதுவே ஒரு கரண்ட் வெற்றியோட தொடுக்கிற நேரம் அல்லது மின் முதலோட தொடுக்கிற நேரம், அது கூட அந்த கம்பிக்குள்ளால அழுத்த வேறுபாடு ஒன்று வருமா இல்லையா? சோ மின் ஓடுற நேரம் ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கணும், மின் ஓடாத நேரம் ஒரு அழுத்த வேறுபாடு இருக்குமா இல்லையா? எனவே இந்த அழுத்தம் நரம்பு களத்துல மட்டும் 2 அழுத்தம் இருக்கு. சாதாரண களங்கள்ல இப்படி 2 அழுத்தம் இருக்கிறல்ல, நரம்பு களங்கள்ல அல்லது கணத்தாகங்களை கடத்துற களங்கள்ல மட்டும் 2 அழுத்தம் இருக்கு. ஒன்று ஓய்வு அழுத்தம், இன்னொன்று தாக்க அழுத்தம். சோ இந்த ரெண்டையும் தான் நாங்க படிக்க போறோம். ஓய்வு அழுத்தம், தாக்க அழுத்தம். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டான்சியல், ஓய்வு மென்சவ்வு அழுத்தம். இன்னொன்று ஆக்ஷன் பொட்டான்சியல், தாக்க அழுத்தம், இயங்குகின்ற அழுத்தம். சோ அந்த அழுத்த வேறுபாடு ஒன்று ரெஸ்டா இருக்கக்குள்ள ஒரு தூண்டல் கரண்ட்டும் ஓடாம இருக்கிற நேரம் இருக்கிற அழுத்த வேறுபாடு மென்சவ்வு குறுக்கே ஒன்று இருக்கும், கரண்ட் ஓடுற நேரம் வார ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும். இந்த 2 வேறுபாடு நாங்க படிக்க போறோம், ரைட்? இந்த ஓய்வு அழுத்தம் நார்மலா வயர்ல 0. ஆனா இங்க கலங்களுக்குள்ள 0 இருக்க வாய்ப்பு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவன் களத்துக்கு உள்ளேயும் களத்துக்கு வெளியும், ஏன்னா அங்க இலத்திரன் ஓடுறத பார்க்க போறீங்க. கரண்ட் ஓடாத நேரம் அதுல இலத்திரன் ஓட போறதில்ல. ஆனா இங்க களத்துக்கு வெளியேயும் உள்ளேயும் அயன்கள் இருக்கிறத உங்களால தடுக்க இயலுமா? 0 வச்சு கொண்டிருக்க இயலுமா? வச்சு கொண்டிருக்க முடியாது. உள்ளுக்கும் அயன்கள் இருக்கும், வெளியே அயன்கள் இருக்கும். எனவே அழுத்த வேறுபாடு ஒன்று கட்டாயம் இருக்கும்.
எனவே நரம்பு களம் ஓய்வு நிலையில இருக்கிற நேரமும் நரம்பு களத்துக்கு மென்சவ்வுக்கு குறுக்கே ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாட்டை நாங்க சொல்றது ஓய்வு அழுத்தம். இது கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? மென்சவ்ல கரண்ட் ஓடாத டைம்ல நரம்பானது ஓய்வாக இருக்கிற நேரம், அது இந்த மென்சவ்வுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் ஓய்வு அழுத்தம். இதை நாங்க நரம்பு களத்திலிருந்து பார்த்தால் இது மறை ஏற்றம் உடையதாக இருக்கும். ஓய்வா இருக்கிற நேரம் மறை ஏற்றம் உடையதா இருக்கும். இதர பெருமானம் -60க்கும் -80க்கும் இடையில் இருக்கு. நாங்க படிச்ச இப்போ ஒரு வீச்சு சொல்றாங்க. சோ இதுல பயாலஜிக்கும் ஒரு பெருமானம் இருக்கு. இப்ப உங்களோட சுகர் பெருமானம் எத்தனைண்டா 126 110 எல்லாம் சொல்லலாம். 110 இருந்து 126 ஒரு ரேஞ்ச் தான் சொல்லலாம். சரி, பிரஷரும் அப்படித்தான். ஆனா உங்களோட புக்ல பிரஷருக்கு 120 போட்டிருக்காங்க. சுருங்கல் அமுக்கம் தளர்வு அமுக்கம் என்பது போட்டிருக்காங்க. உண்மையா அப்படி இல்ல. எல்லாம் ஒரு ரேஞ்ச் தான். அதே மாதிரி ஓய்வு அழுத்தத்தோட ரேஞ்ச் என்ன? -60 இருந்து -8. இது ஓய்வாக இருக்கிற நேரம். அப்படி என்றால் இந்த ஓய்வு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு அயன்களை சக்தி தேவைப்படும் என்று நினைக்கிறீங்களா, சக்தி தேவைப்படாது என்று நினைக்கிறீங்களா? ஓய்வு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு சக்தி தேவைப்படும் என்று நினைக்கிறீங்களா, சக்தி தேவைப்படாது என்று நினைக்கிறீங்களா? தேவையில்லை. வேற ஆன்சர்ஸ்? தேவைன்னு நினைக்கிறார்கள். சம்ஹி. ம். சக்தி தேவைன்னு நினைக்கிறார் சம்ஹி. எஸ். மற்றார்கள் ஓய்வு அழுத்தத்தை ஏற்படுத்துறது ஓய்வா தானே இருக்கு நரம்பு. கரண் கடத்தப்படல. ஓய்வா இருக்கிற நரம்புக்கு சக்தி தேவையா? நரம்பு ஓய்வா வச்சுக்கு இருக்கிறதுக்கு சக்தி தேவையா? இப்ப இந்த அழுத்த வேறுபாடு -60க்கும் 80க்கும் இடையில இருக்கண்டா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில அதை பேணிக்கொண்டே இருக்கணும். இப்ப இப்ப இங்கால இதுல சேனல்ஸ் இருக்குன்னு தானே, கால்வாய்கள் இருக்க போகுது, அயன் கால்வாய்கள். சும்மா சோடியம் உள்ளுக்கு போற கால்வாய் இருக்கும், பொட்டாசியம் போற கால்வாய் இருக்கும். செறிவு சோடியத்துல செறிவு இஞ்சால கூடினால் சோடியம் இதுக்குள்ள ஓட தொடங்கும். பொட்டாசியத்துல செறிவு இஞ்ச கூடினால் பொட்டாசியம் இங்க அந்த அந்த கால்வாய்களுக்குள்ளால ஓட தொடங்கும். எனவே இந்த ரெண்டு மின்சவுக்கு குறுக்கால இருக்கிற அயன்களோட பரவல் மாறிக்கொண்டிருக்குமா மாறாம இருக்குமா? எனி டைம் களத்துக்கு வெளியே சோடியம் ஒரே அளவுலையும் களத்துக்குள்ள சோடியம் ஒரே அளவுலையும் இருந்துகிட்டே இருக்குமா? அல்லது அடிக்கடி நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை பொறுத்து, தண்ணியை பொறுத்து, யூரின் போறதை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கும்? மாறும். மாறுற ஒரு அயன்கள் எப்பயும் உள்ளுக்கும் வெளியேயும் பயணிச்சு கொண்டிருக்கும் என்றால் இந்த மென்சவ அழுத்தம் தொடர்ந்து 60க்கும் 80க்கும் இடையில பேணப்படலாமா? சும்மா மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் தொடர்ந்து 60க்கும் 80க்கும் இடையில இருக்குமா? பேணப்படலாமா? பேணப்பட முடியாது. எனவே பேணப்படணும் என்றால் இங்க சக்தியை பயன்படுத்தி தான் நாங்க அதை செய்யணும். விளங்குதா உங்களுக்கு சொல்றது? லாஜிக் விளங்குதா? கன்செப்ட் விளங்குதா? இது சக்தியை பயன்படுத்தாம சும்மா திறந்து மூடுற சும்மா ஓப்பனா இருக்கிற கால்வாய்களை மட்டும் வச்சுக்கிட்டு இதை சக்சீட் பண்ணேலா. எனவே இந்த ஓய்வு அழுத்தத்தை உருவாக்குறதுக்கு நாங்க ஏதோ ஒரு முயற்சி ஒன்று எடுக்கணும். சும்மா செய்யல 60க்கும் 80க்கும் இடையில குறிப்பிட்டு பேணணும்டா எங்களுக்கு கட்டாயம் சக்தி தேவை. இப்ப எங்களோட உடம்புலேயே ஓய்வாக இருப்பதற்கு சக்தியை பயன்படுத்துகிற ஒரு களம் எது? விளங்குதா? உங்களோட உடம்புல ஓய்வாக இருப்பதற்கு சக்தியை பயன்படுத்துகிற ஒரு களத்துக்கு உதாரணம் யாரு? நரம்பு தொகுதி. ஆகவேதான் இப்ப ஒரு ஆள் கடுமையான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார் என்பதற்காக அவர் கை கால் ஒன்றுமே அசையல, இதயமும் சுவாச தொகுதி மட்டும்தான் அசையுது என்றாலும் இதயத்துக்கும் சுவாச தொகுதிக்கும் மட்டுமாக சக்தி தேவைப்படும். இப்ப உங்களோட உடம்புல எந்த ஒரு உணர்ச்சியுமே தூண்டப்படலை, எதுவுமே இல்லை என்றாலும் நரம்பு தொகுதிக்கு கரண்ட் சக்தி தேவைப்பட்டு கொண்டிருக்கும். ஏன்? இந்த ஓய்வு அழுத்தத்தை பேணணும். ஓய்வா இருக்கக்குள்ளேயும் சக்தியை பாவிக்கிற ஒரு களங்கள்ல உண்டுதான் இந்த நரம்பு களம். தசைக்களம் வேலை செய்யக்குள்ள சக்தியை பயன்படுத்தும். சரிதானே? இதய தசையா இருக்கட்டும், வன்கூட்டு தசையா இருக்கட்டும், மேலணி கலங்கள் பிரிய விடையக்குள்ளதான் சக்தியை பயன்படுத்தும், வேலை செய்யக்குள்ளதான் சக்தியை பயன்படுத்தும். ஆனா நரம்பு களம் ஓய்வாக இருக்கும் போதே சக்தியை பயன்படுத்தும். ஏனென்றா இதுக்கு குறுக்கான இந்த மென்சவ்வு அழுத்தத்தை ஒரு நெரோ ரேஞ்சுக்குள்ள பேணணும். 60 தொடக்கம் 80ல பேணணும். ஏன் இப்படி இந்த 60 தொடக்கம் 80க்குள்ள பேணணும்? இது என்ன நோக்கம்? நம்ம கன்செப்டுகளை தான் சொல்லிட்டு போறோம். இது விளங்கிட்டேன்னு சொன்னா நீங்க நரம்பு கணத்தாக்குது சும்மா சிம்பிளா எல்லாருக்கும் விளங்கப்படுத்துவீங்க. அதுக்காக தான் இந்த கேள்விகள் கேட்க. ஏன் இப்படி ஒரு நெரோ ரேஞ்சுக்குள்ள ஒரு குறுகிய வித்தியாசத்துல இதை பேணும்?
ரைட், அதை நாங்க இப்ப அடுத்து பார்க்க போறோம். ரைட், சோ இது எப்படி பேணப்படுதுன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். சோ மூன்று வழிகளால பேணப்படும். யாருக்கு தெரியும்? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் சொல்லுங்க பாப்போம். இது எப்படி பேணப்படும்? உள்ளுக்கும் மைனஸும் வெளியே பிளஸும் பேணப்படுற மூன்று விஷயங்கள். இது எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்கு, எஸ்சிக்யூல கேட்டு வந்திருக்கு. சோ அந்த மூன்று, உள்ளுக்கும் மைனஸும் வெளியே பிளஸும் எப்படி பேணப்படும்? என்னென்ன காரணங்களால பேணப்படும்? சோ ஒன்று, டைம் போகுது நானே சொல்றேன். ரைட், சோ ஒன்று, நரம்பு களத்துல உட்புறமாக என்ன காணப்படும்? அந்நயன்கள் நிறைய காணப்படும். அந்நயன் என்றால் உதாரணமா புரதங்கள், பெரிய புரதங்கள்ல எல்லாம் மைனஸ் ஏற்றம் கூட இருக்கும். சரிதானே? புரதங்கள்ல எல்லாம் என்ன இருக்கும்? மைனஸ் ஏற்றம் கூட இருக்கும். நிறைய பெரிய பெரிய அந்நயன்கள். பெரிய அந்நயன்கள் என்று ஏன் சொல்றோம்? புரதங்கள் ஈஸியா கலத்தை விட்டு வெளியால போமா? கலத்துக்குள்ள இருக்கிற புரதம் முன்சவை தாண்டி வெளியால போலாமா? புகையிலா. ஏன்? புரதம் மாமூலக்கூறு. அது இந்த அயன் கால்வாய்களுக்குள்ளால பூந்துட்டு போலாமா? போக இயலாது. அமினோ ஆசிட்டுகள் போகலாம், ஆனா புரதம் போக இயலும். பெரிய கார்போஹைட்ரேட் இருக்கும். கார்போஹைட்ரேட் வெளியே போகலாமா? வெளியே போக முடியாது. சோ உள்ளுக்கு இருக்கிற அந்நயன்கள் ஒரு நாளும் வெளியே போகலாம். சரியானே? அந்நயன்கள் பொதுவா என்னவா இருக்குமெண்டா பெரிய மூலக்கூறுகளா இருக்கு. சோ கலத்துக்கு உள்ளுக்கு பெரிய மூலக்கூறுகள் நிறைய இருக்கு. முதலாவது விஷயம். சோ ஒரு கலம் இருக்கும். இந்த கலத்துக்குள்ள பெரிய மைனஸ் மூலக்கூறுகள் கூட இருக்கு. இந்த மைனஸ் மூலக்கூறுகள் வெளியே போறது மிச்சம் குறைய, எனவே உள்ளுக்கு இந்த மைனஸ் அயன்களால ஒரு மறை ஏற்றம் உருவாக்கப்படும். ரைட், சோ உள்ளுக்கு மைனஸ் அயன்களால ஒரு மறை ஏற்றம் உருவாக்கப்படும். முதலாவது விஷயம். ரைட், இப்ப ரெண்டாவது விஷயம், இந்த முதலொரு மென்சவ்வுல ரெண்டு வகையான கால்வாய்கள் அல்லது மூன்று கால்வாய்கள் இருக்கு. ஒன்று சோடியம் கால்வாய், சோடியம் கால்வாய். இதுக்கு மூடி இல்ல. சரிதானே? சோடியம் கால்வாய். இன்னொன்று பொட்டாசியம் கால்வாய். இதுக்கு மூடி இல்ல. ரைட், பொட்டாசியம் கால்வாய். இன்னொன்று இருக்கும் சோடியம் பொட்டாசியம் ஏடிபி கால்வாய். சரிதானே? சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் கால்வாய்ன்னு சொல்லுவோம். சோ இதுக்குள்ளால சோடியமும் பொட்டாசியமும் போகும், ஆனா சக்தி தேவை இதை திறந்து மூடுறது. சோ இந்த இடத்தான் சக்தி பயன்பட போகுது. சோ சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் என்று சொல்லுவோம் இந்த கால். சோ இதுக்குள்ளால சோடியமும் பொட்டாசியமும் போகும், இதுக்கு ஏடிபி தேவை இதை திறந்து மூடுறது. ரைட், சோ இதுல இந்த கால்வாய் ரெண்டுலையும் சோடியம் உள்ளுக்கும் போகலாம் வெளியும் போகலாம். சரியா? சோடியம் உள்ளுக்கும் போகலாம் வெளியும் போகலாம், பொட்டாசியம் உள்ளுக்கும் போகலாம் வெளியும் போகலாம். ஆனா நோமலா கலத்துக்கு உள்ளுக்கு சோடியம் குறையரிக்கும். நோமலாவே கலத்துக்கு உள்ளுக்கு சோடியம் குறையரிக்கும். சோடியம் குறை. கலப்புறத்தாயத்துல சோடியம் நோமலாவே கூட இருக்கு. சரிதானே? சோ நார்மலா இப்ப தண்ணி நீங்க கூட குடிச்சீங்கன்னு சொன்னா சோடியம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உப்பெல்லாம் சாப்பிட சாப்பிட சோடியம் கிடைக்கும். இந்த சோடியம் கலப்புறத்தாயத்துல தான் கூட இருக்கும், கலத்துக்குள்ள கூட இருக்காது. அது ஏன்னு இப்ப நாங்க படிச்சோன்னு விளங்கிரும். ரெண்டாவது, கலத்துக்கு வெளியே பொட்டாசியம் கொஞ்சமா இருக்கும், ஆனா கலத்துக்குள்ள பொட்டாசியம் கூட இருக்கும். கலத்துக்கு உள்ள பொட்டாசியம் கூட இருக்கு. ரைட், கலத்துக்கு உள்ள பொட்டாசியம் கூட இருக்கு. ரைட், சோ இப்ப இந்த இந்த ரெண்டு கால்வாயும் அப்ப என்ன செய்யும்? நோமலா செறிவுபடுத்திறன் வழியே தானே அயன்களை செய்யும். எனவே சோடியம் எங்க இருந்து எங்க போக ட்ரை பண்ணும்? வெளியே இருந்து உள்ளுக்கா, உள்ளுக்கு இருந்து வெளியே? நோமலாவே கலப்புறத்தாயத்துல சோடியம் வெளியே கூட இருக்கும், உள்ளுக்கு சோடியம் குறைய இருக்கு. பொட்டாசியம் வெளியே குறைய இருக்கும், பொட்டாசியம் உள்ளுக்கு கூட இருக்கும். சோ இப்ப இந்த சோடியம் கால்வாயால சோடியம் எங்க இருந்து எங்க போக ட்ரை பண்ணும்? ஏன்னா இது சும்மா திறந்து கிடக்கு இந்த கேட். எங்க இருந்து எங்க போக ட்ரை பண்ணும்? வெரி குட் இஸ்ஹா. சோ வெளியே இருந்து உள்ளுக்கு போகத்தான் ட்ரை பண்ணும். ஏன்? செறிவு படித்திறன் வெளியே கூட இருக்கு சோடியத்துல, உள்ளுக்கு சோடியம் குறைய இருக்கு, வெளியே இருந்து உள்ள போக ட்ரை பண்ணும். பொட்டாசியம் எங்க இருந்து எங்க போக ட்ரை பண்ணும்? பொட்டாசியம் எங்க இருந்து எங்க போக ட்ரை பண்ணும்? உள்ள இருந்து வெளியே போக ட்ரை பண்ணும். வெரி குட் ஆயிஷா, ஆயிஷா. சோ பொட்டாசியம் உள்ள இருந்து வெளியே போக ட்ரை பண்ணும். ஏனென்றா உள்ளுக்கு பொட்டாசியம் கூட வெளியே பொட்டாசியம் குறையும்.
இது சோடியம் மட்டும்தான் இந்த கால்வாயில போகும், இந்த கால்வாயில பொட்டாசியம் மட்டும்தான் போகும், ரைட்? இதுல இந்த ரெண்டுலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, சோடியம் கால்வாயில ஊடு புக விடும் திறன் பொட்டாசியம் கால்வாயிட ஊடு புக விடும் திறனை விட குறைய, அல்லது பொட்டாசியம் கால்வாயிட ஊடு புக விடும் திறன் கூட. எனவே கூடையா யாரு வெளியே போவார்? பொட்டாசியமா சோடியம் உள்ளுக்கு கூட வருவாரா, பொட்டாசியம் கூட வெளியே போவாரா? யாரு கூடுதலா அசைவார் இந்த சேனலுக்குள்ள? பொட்டாசியம் தான் கூட அசைவார், ஃபாஸ்ட் அசைவார் இந்த சேனலுக்குள்ளால. ஏன்னா பொட்டாசியம் போறதுக்கான சேனல் ஊடுபுக விடும் திறன் கூடினது, சோடியத்துல ஊடுபுக விடும் திறன் குறைய. வெளியால சோடியம் நிறைய கூட இருந்தாலும் கூட உள்ளுக்கும் நிறைய சோடியம் போக மாட்டா, கொஞ்சம் 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 சோடியம் அரிஞ்சு அதுக்குள்ளால போகும். ஏன்னா அதுல ஊடுபுக விடும் திறன் கூட. விடத ஆமிக்கார நிக்கிற மாதிரி செக் பாயிண்ட் இது. ஆமிக்காரன் ஒண்ணு கொஞ்சம் லைனா போங்க, ஸ்கூல்ல நீங்க ப்ரிஃபெக்ட் எல்லாம் உங்களை ஒழுங்காக்கி அனுப்புற மாதிரி. இது சும்மா திறந்து விட்ட கேட் மாதிரி. இவிடத்த ப்ரிஃபெக்டும் இல்ல, ஒருத்தரும் இல்ல, இல்லை போலீஸ்காரங்க அங்க திரும்பிட்டு இருக்காங்க, எல்லாருமே இதுக்குள்ள ஓடுற, சரிதானே? திறந்து விட்ட மாடு ஓடுற மாதிரி பொட்டாசியம் இதுக்குள்ள கூட ஓடும். எனவே பொட்டாசியம் இங்க கூட இருந்தாலும் இது ஃபாஸ்டா வெளியால போக ட்ரை பண்ணும். சோடியம் வெளியே மிச்சம் கூட இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் உள்ளுக்கு வரும். எனவே தேறிய ஏற்றத்தை பார்க்கக்குள்ள வெளியால இருக்கிற சோடியத்தையும் உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியத்தையும் ஒப்பிடக்குள்ள எது கூடுதலா இருக்கும்? வெளியே இருக்கிற சோடியம் கூட இருக்குமா, உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியம் கூட இருக்கு? கொஞ்சம் சொல்ற concept விளங்குதா? சோடியம் கொஞ்சம் கொஞ்சமா அரிஞ்சுதான் உள்ளுக்கு வரும், பொட்டாசியம் ஃபாஸ்டா வெளியே போகும். எனவே எது கூடுதலா இருக்கும்? வெளியே இருக்கிற சோடியம் மிக கூடுதலா இருக்குமா, உள்ள இருக்கிற பொட்டாசியம் மிக கூடுதலா இருக்கு? ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள உதாரணமா ஆரம்பத்துல வெட்டையால சோடியம் 10 இருக்கு, உள்ளுக்கு பொட்டாசியம் 10 இருக்கு. இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு பார்த்தா வெளியால இருக்கிற சோடியம் கூட இருக்குமா, உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியம் கூட இருக்கு? கேட்கிற கேள்வி விளங்கிட்டா? யாரு கூட இருப்பா? வெளியே இருக்கிற சோடியமா, உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியம்? வெளியே இருக்கிற சோடியம் கூட இருக்கும். ஏன்? 10 சோடியமும் ஒரு ஒரு உதாரணமா அரை மணித்தியாலத்துக்கு கொண்டுதான் இது உள்ளுக்கு போகும். ஏனெண்டா வெளியே இருக்கிற சோடியம், வெளியே இருக்கிற பொட்டாசியம் இல்ல. எஸ், வெளியே இருக்கிற பொட்டாசியத்தை பத்தி நான் கேட்கலையே. வெளியே இருக்கிற சோடியம் கூட இருக்குமா, உள்ள இருக்கிற பொட்டாசியம் கூட இருக்குமான்னு கேட்டேன். இப்ப ரெண்டும் சமனா இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்க. வெளியே சோடியம் 10, உள்ளுக்கு பொட்டாசியம் 10 இருக்கு. ஆனா சோடியம் கால்வாயில அரிஞ்சு போகும். உதாரணமா அரை மணித்தியாலத்துக்கு ஒரு சோடியம் தான் இதுக்குள்ளால போகலாம். எனவே 1 ஹவர்ல பார்க்கக்குள்ள ரெண்டே ரெண்டு சோடியம் தான் உள்ளுக்கு போயிருக்கும். அப்ப இதுக்குள்ள 8 சோடியம் இருக்கும். ஆனா பொட்டாசியத்தை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு பொட்டாசியம் வெளியே போகலாம். ஏன்னா அதுல ஊடுபுக விடும் தூரம் கூட தானே. சோ 10 நிமிஷத்துக்கு ஒரு பொட்டாசியம் போனால் எத்தனை பொட்டாசியம் வெளியே போயிடும் ஒரு மணித்தியாலத்துக்குள்ள? 6 பொட்டாசியம் வெளியே போயிடும். உள்ளுக்கு 4 பொட்டாசியம் தான் மிஞ்சி கிடக்கும். எனவே ஒப்பீட்டளவில் எந்த நேரேற்றம் கூடுதலா இருக்கும்? சோடியம் வெளியால கூடுதலா இருக்குமா, உள்ளுக்கு பொட்டாசியம் கூடுதலா இருக்கும்? வெளியால சோடியம் கூடுதலா இருக்கும், உள்ளுக்கு பொட்டாசியம். ஒப்பீட்டு அளவுல சோடியத்துல எண்ணிக்கையோட ஒப்பிடக்குள்ள பொட்டாசியம் குறைய இருக்கும். எனவே இதால ஒரு மைனஸ் தன்மை ஒன்று வருது, யோசிச்சு பாருங்க. சோ உள்ளுக்கு அன்னயன்கள் கூட உண்டு. ரெண்டாவது உள்ள இருக்கிற நேரேற்றத்திற அளவு வெளியே இருக்கிற நேரேற்றத்திற அளவை விட குறைய, அதால இன்னும் கொஞ்சம் மைனஸ் வருது. இந்த மைனஸ் இன்னும் நிரந்தரமா கட்டுப்படுத்துறது யாருண்டா இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபி சேனல். இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபி சேனல் என்ன செய்யும் என்றால் எப்போதும் சோடியத்தை வெளியே அனுப்பும். சோ சோடியம் வெளியே போண்டு திரத்தி விடும், பொட்டாசியம் உள்ளவா என்று சேர்த்து எடுக்கும், சரிதானே? அதுவும் சமனா எடுக்க மாட்டார், சரிதானே? வெளியால 3 சோடியத்தை விடுவாரு, உள்ளுக்கு 2 பொட்டாசியத்தை தான் எடுப்பார். ஆனா இதுக்கு ஏடிபி தேவை, ரைட்? சக்தியை பயன்படுத்தி 3 சோடியத்தை வெளியால அனுப்பும், 2 பொட்டாசியத்தை உள்ளுக்கு எடுக்கும். சக்தியை பயன்படுத்தி இது நடக்குது என்றால் இதுக்கு செறிவு கணக்கா? செறிவு படித்திறன் எல்லாம் இந்த இந்த சேனலுக்கு ஏதாவது ஒரு கணக்குல எடுக்குமா? அது இல்லை. ஆகவே இது என்ன கொண்டு செல்லல்? பரவலா? என்ன கொண்டு செல்லல்? உயிர்ப்பான கொண்டு செல்லல். சோ இதுல ஏடிபியை பயன்படுத்தி 3 சோடியம் வெளியே வரும், 2 பொட்டாசியம் உள்ளுக்கு போகும். அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, வெளியே சோடியம் கூட, இந்த சோடியம் சேனலுக்குள்ளால உள்ளுக்கு வருது,
உள்ளுக்கு வந்த சோடியமும் கூட நேரம் உள்ளுக்கு இருக்கல. ஏன்? இங்க இருக்கிற ஆமிக்காராக்கள் என்ன செஞ்சிருவாங்க, வெளியே ஓடுங்கன்னு 3 சோடியத்தோ வெளியால விரசி விட்டுருவாங்க. ரைட். பொட்டாசியம் ஈவன் வெளியே போகுது, ஆனா பொட்டாசியம் 2 பொட்டாசியத்தை இவர் திருப்பியும் உள்ளுக்கு வலிஞ்சி போன ஆக்களை கூப்பிட்டு எடுப்பார். எனவே பொட்டாசியம் உள்ளுக்கு கொஞ்சமா இருக்கும், அதுவும் 3க்கு 2 வீதத்துல. வெளியே போற சோடியம் தான் கூடயா இருக்கும் உள்ளுக்கு வர பொட்டாசியத்தை விட. இதெல்லாம் சேர்ந்து எந்த பக்கம் பாசிட்டிவ கூட்டுது, எந்த பக்கம் நெகட்டிவ கூட்டுது? எந்த பக்கம் பாசிட்டிவ் கூட இருக்கும்? வெளிப்பக்கமா உள்பக்கமா? வெளிப்பக்கம் பாசிட்டிவ் கூட இருக்கு. ஏண்டா ஒன்று சோடியம் சேனல் வெளியே, இந்த சோடியம் வந்து வெளியால கூடுதலா இருக்கு, பொட்டாசியம் உள்ளுக்கு குறைய இருக்கு, உள்ளுக்கு அன்னயன்கள் கூடுதலா இருக்கு. அதே மாதிரி இந்த சேனல் சோடியத்தை 3 வெளியே அனுப்புது, உள்ளுக்கு 2 பொட்டாசியத்தை தான் எடுக்குது. அதே மாதிரி இந்த சோடியம் பொட்டாசியம் தனித்தனி சேனலை பார்க்கிற நேரம், கால்வாயை பார்க்கிற நேரம், பொட்டாசியம் குயிக்கா வெளியால ஓடுது, சோடியம் அறிஞ்சு தான் உள்ளுக்கு வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற நேரம் வெளியால சோடியம் மிக கூடுதலாக இருக்க போது, உள்ளுக்கு பொட்டாசியம் கொஞ்சமா இருக்க போது, அந்த பொட்டாசியத்தை விட கூடிய அன்னயன்கள் இருக்க போகுது. சோ பொட்டாசியத்தை விட கூடிய அன்னயன்கள் இருக்கிறதுனால உள்ளுக்கு என்ன ஏற்றம் வருது? மைனஸ் ஏற்றம் வருது, வெளியால பிளஸ் ஏற்றம் வருது. இந்த சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் இந்த சக்தியை பயன்படுத்தி இந்த மென்சவுக்கு குறுக்கான அழுத்தத்தை தொடர்ந்து பேணிக் கொண்டிருக்கும். சோ எனவே இந்த மென்சவுக்கு குறுக்கான அழுத்தம் பேணப்படும் எவ்வளவுல? 60 -60 இருந்து -80 வரைக்கும். சோ இதுதான் இந்த மென்சவுக்கு குறுக்கான ஓய்வழுத்தம் பேணப்படும் முறை. சோ ஓய்வழுத்தத்தை பேணுகின்ற 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை வாசிச்சு கொள்ளுங்க. நான் சொன்னது இப்ப விளங்கி இருந்தால் வாசிக்கக்குள்ள உங்களுக்கு டக்குன்னு பிடிபடும். சரிதானே? ரைட். சோ இது கிளியரா? எப்படி ஓய்வழுத்தம் பேணப்படுதுங்கிறது கிளியரா? கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? எஸ். சோ இப்ப நான் அடுத்து தாக்க அழுத்தம் எப்படி உருவாகுதுன்றதை பார்க்க போறோம். சரிதானே? சோ இனி சிம்பிளான விஷயம். ஓய்வழுத்தம் எப்படி உருவாகுதுங்கிறது கஷ்டமான விஷயம். அது விளங்கிட்டா தாக்க அழுத்தம் உருவாகுறது சிம்பிளான விஷயம். சோ இப்ப என்ன நடக்க போகுது என்றால், ஏதாவது ஒரு தூண்டல் வந்த உடனே ஃபர்ஸ்டுக்கு, சரிதானே, ஒரு மென்சவ் இருக்கும். இது ஒரு மென்சவ் பாருங்க. இந்த மென்சவ்ல சோடியம் சேனலும் இருக்கும், பொட்டாசியம் சேனலும் இருக்கும். இது ஏற்கனவே இருந்த சோடியம் பொட்டாசியம் சேனல் இல்ல, இது தூண்டலால் திறக்கப்படும் சோடியம் பொட்டாசியம் சேனல். இப்ப இது 3வது வகையான சேனல். ஏற்கனவே 2 சேனல் பார்த்தோம். ஒன்று சும்மா சோடியம் பொட்டாசியத்தை உள்ளுக்கு வெளியே விடுற, தூண்டல் ஏதாலையும் திறந்து மூடப்படாத, எனிவே திறந்து காணப்படுகின்ற சேனல். இது ஓய்வழுத்தத்தை பேண உதவும். சோடியம் பொட்டாசியம் ஏடிபேஸ் சேனல் இருக்கு, இது ஏடிபியால சுரக்கப்படும். அப்ப இது இரசாயன கால்வாயா, மின் கால்வாயா, அல்லது அமுக்க கால்வாயா? இது என்ன கால்வாய்? இந்த சேனல் கால்வாய் இல்ல. உங்களோட சிலபஸ்ல பம்பி என்று போட்டிருக்காங்க. சோ பம்பி கால்வாய் எல்லாம் உண்டுதான். சோ இந்த பம்பி என்ன பம்பி? இரசாயன பம்பியா, மின் பம்பியா, அல்லது அமுக்க பம்பியா? என்ன தூண்டலால திறக்கப்படுது? இரசாயன பம்பு. ஏன்? ஏடிபியால திறக்கப்படுது, எனவே இது ரசாயன பம்பு. ரைட். இப்ப இந்த தாக்காழுத்தம் உருவாகிறதுல பங்கு பெற்ற போறது இன்னும் ஒரு பம்பி. இந்த இந்த பம்பி ஒன்று தூண்டலுக்கு, அதாவது அமுக்கத்துக்கு அல்லது மின்னுக்கு திறந்து மூடக்கூடிய பம்பியா இருக்கு. சோ முதலாவது வாரது, இப்ப உதாரணமா இப்ப பாக்குற டைம்ல, கேட்கிற டைம்ல, தொடுற டைம்ல எல்லாம் வாரது என்னென்ன தூண்டலோ அந்த தூண்டலுக்கு திறக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் இருக்கிற நரம்பு வந்து மின் தூண்டலுக்கு திறக்கப்படும். என்னது திறக்கப்படும்? மின் தூண்டலுக்கு திறக்கப்படும். மின் தூண்டல் என்னென்றால், இந்த முதலுறு மென்சவுக்கு குறுக்கால இருக்கிற அழுத்த வேறுபாடு சேஞ்ச் ஆகினா தான் திறக்கும். விளங்க சொல்றேன். இப்ப இந்த முதல் மென் சவுக்குறுக்கான அழுத்த வேறுபாடு நார்மலா எவ்வளவு? -60 இருந்து 80 இருக்கணும். இந்த -60 இருந்து 80ய விட இது சேஞ்ச் ஆகக்குள்ளான்னு இந்த கால்வாய் திறக்கும். அது சோடியம் கால்வாயாம் இருக்கும், பொட்டாசியம் கால்வாயம் இருக்கும். இதுல இருக்கிற இந்த அழுத்த வேறுபாடு சேஞ்ச் ஆகினா தான் இது திறக்கும். ஆரம்பத்துல எல்லாம் மூடிட்டு இருக்கும். சோடியம் கால்வாய் மூடிட்டு இருக்கும், பொட்டாசியம் கால்வாய் மூடிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அழுத்த வேறுபாட்டை விட இந்த அழுத்த வேறுபாடு மிஞ்சுற நேரம் தான் இந்த கால்வாய் திறக்கும். சோ இது என்ன என்ன கால்வாய்? மின் கால்வாயா, ரசாயன கால்வாயா, அமுக்க கால்வாயா? மின் கால்வாய்.
சரிதானே? ஏன்னா மின் இரசாயன வேறுபாடு அல்லது அழுத்த வேறுபாடுனாலதான் இது திறக்கப்படுது. சரிதானே? ரைட். சோ அப்ப நார்மலா இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஏன் நாங்க -70 அழுத்த வேறுபாடை பண்ணுறோம்? ஏன் பண்ணுறோம்? -70 அழுத்த வேறுபாடு இருந்தா தான் இந்த கால்வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கும், கரண்ட் உருவாகாம இருக்கும். எப்ப இந்த -70 அழுத்த வேறுபாட்டை விட்டு இந்த அழுத்த வேறுபாடு மாறுதோ அப்ப என்ன நடக்கும்? உடனடியாக அந்த கால்வாய் திறக்கும், கரண்ட் உருவாக ஆரம்பிக்கும். எனவே கரண்ட் சும்மாவெல்லாம் உருவாக தொடங்கி. விளங்குதா? எனி டைம் இது திறந்து மூடுற கால்வாய் இருந்திருந்தா அல்லது இந்த மென்சவுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு ஒரே மாறிக்கிட்டு இருந்தால் சும்மா இருக்கக்குள்ள எல்லாம் கரண்ட் உருவாகி சும்மா கை காலெல்லாம் டான்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி நடக்கல தானே? சோ தேவையான டைம்ல தான் மின் உருவாகணும், கனத்தாக்கம் உருவாகணும். எனவே அதுக்கு ஓய்வா இருக்கிற டைம்ல இந்த மென்சவுக்கு குறுக்கான அழுத்தத்தை மாறாம பேணி கொண்டிருக்கணும். அதுக்காகத்தான் மேல படிச்ச 3 சிஸ்டமும் நாங்க படிச்சோம். இப்ப இந்த மின் அழுத்தத்தை மாத்த போறோம். மாத்தினா தான் கரண்ட் உருவாகும். சோ மாத்துறது எதுவாக இருக்கும்? இந்த அழுத்த வேறுபாடா இருக்கும். அந்த அழுத்த வேறுபாடு ஏதாவது ஒரு தூண்டலால ஏற்படும். சரிதானே? இந்த மென்சவ் அழுத்தத்தில் ஏற்படுற மாற்றம் ஏதோ ஒரு தூண்டலால ஏற்படும். அது ஒளியா இருக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த மாற்றம், இந்த நரம்புட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எவ்விடத்த அந்த தூண்டல் கிடைக்குதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு தூண்டல் வந்து அந்த நரம்பு மென்சவுல அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தும். சரிதானே? சோ களத்தின் மென்சவு அழுத்தத்துல ஏதாவது ஒரு மாற்றம் உண்டு ஃபர்ஸ்டுக்கு ஏற்படும். ஏற்பட்டா மட்டும்தான் கரண்ட் உருவாகும். சரிதானே? சோ இது 3 ஸ்டெப்ல இந்த கரண்ட் உருவாக போகுது. தாக்க அழுத்தம்ங்கிறது 3 ஸ்டெப்ல உருவாக போகுது. ஒன்று முனை வழிதல், இரண்டாவது மீள் முனைவாக்கல், மூணாவது அதிமுனைவாக்கல். சோ முனை வழிதல் என்ற சொல்லால உங்களுக்கு என்ன விளங்குது? சொல்லுங்க அப்போ. முனை வழிதல் கருத்து என்ன? டீபோலரைசேஷன் சொல்லுவோம். முனை வழிதல்ங்கிறதால நீங்க என்ன விளங்குறீங்க? சும்மா சொல்ல வச்சு விளங்குங்க. அவன் பாடமாக்க வேணாம் தயவு செய்து. முனை வழிதல்ங்கிற சொல்லால என்ன விளங்குறீங்க? யாராவது? சோ இந்த ஏற்ற அழிவு. எஸ். சோ ஏற்றம்ங்கிறத விட இந்த மென்சவுக்கு குறுக்காக ஒரு ஓய்வு அழுத்தம் இருக்குத்தானே? நோமலா இருக்கக்குள்ள ஒரு அழுத்த வேறுபாடு இருக்குத்தானே? அந்த அழுத்த வேறுபாடு அழியுது. அந்த முனைவு தன்மையில இருக்கிற வேறுபாடு அழியுதுண்டா கருத்து என்ன? மைனஸாக இருக்கிற இந்த அழுத்த வேறுபாடு என்னவா மாறணும்? அழியுதுண்டா என்னவா மாறணும்? மைனஸ் குறைஞ்சி மைனஸ்லயே மைனஸ் இருக்குமெண்டா அழிஞ்சண்டு கருத்து வராது தானே? இந்த அழுத்த வேறுபாடு மைனஸும் மைனஸுமா உள்ளுக்கும் மைனஸும் பிளஸுமாவே இருந்தா அந்த முனைவு தன்மை அழிஞ்சண்டு கருத்து வராது தானே? மைனஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பிளஸ் கொஞ்சம் கூடி இருக்குன்னு வரும், அவ்வளவு. ஆனா இங்க முனைவு அழிதல்ண்டா உள்ளுக்கு இருக்கிற மைனஸ் பிளஸ் ஆகவும் வெளியே இருக்கிற பிளஸ் மைனஸ் ஆகவும் மாறும். அப்ப இந்த முன்சவுக்கு குறுக்கான அழுத்த வேறுபாடு ஒப்போசிட்டா மாறுறதுக்கு பேர் தான் முனைவு அழிதல். அதால் ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன நடக்குது? மீள்முனைவாக்கல் நடக்குது. மீள்முனைவாக்கல்டா என்ன? பிளஸுக்கு போனது திருப்பி மைனஸுக்கு வரணும். அதிமுனைவாக்கல்டா என்ன? இந்த மைனஸ் இப்ப மீள்முனைவாக்கல் நடக்கக்குள்ள திருப்பி மைனஸ் வார டைம்ல கொஞ்சம் கூட இருக்கிற 70 விட இன்னும் கொஞ்சம் கூட போகும். மைனஸ் 100க்கு போகும் உதாரணம். அதான் அதிமுனைவாக்கல். முனைவாக்கம் இன்னும் கூறுறது. அதான் அதிமுனைவாக்கம் என்று சொல்றேன். மைனஸ்ல இன்னும் கூறுறது. சோ நார்மலா இருக்கிற மைனஸ் முதல் அழியும், அதுக்கு பிறகு திரும்ப உருவாகி அதிமுனைவாக்கத்துக்கு போய் திருப்பி நார்மலுக்கு வரும். இதான ஒரு தாக்கம் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல உருவாகிற விதம். தாக்கம் கரண்ட் ஓடுறத பத்தி நாங்க இன்னும் கதைக்கல. எப்படி கரண்ட் உருவாகுதுங்கிறத பத்தி தான் இடத்த கதைக்க போறோம். சோ ஒரு இடத்தானே கரண்ட் உருவாகினது புறம் ஓடுறத பத்தி கேட்போம். இப்ப நாங்க உருவாகிறத பத்தி மட்டும் தான் கேட்கிறோம். சோ உருவாகணும் என்றால் அந்த இடத்துல முனைவு அழியும். அழிஞ்சாதான் கரண்ட் உருவாகும். ரைட். சோ இப்ப இந்த ஒரு இடத்துல முனைவு அழியறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, நான் சொல்ல போறேன். சோ இதுக்கு இப்ப நீங்க இந்த அழுத்த வேறுபாடு -70 இருக்கு தானே? இந்த அழுத்த வேறுபாட்டை எப்படி மாத்தினாலும் முனைவழிதல் நடக்குமா அல்லது ஒரு குறிப்பிட்ட பெருமானம் இதுல இருந்தா தான் முனைவழிதல் நடக்கும்? இப்போ உதாரணமா சொல்லுவோம். உங்களோட நீங்க பார்வை பாக்குறீங்க.
உங்களால எல்லா ஒளியையும் பார்க்க இயலுமா இருக்குதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சில கலர்களை மட்டும் பார்க்க இயலுமா இருக்கா? இப்ப யூவி கதிர், செங்கல் கதிர் எல்லாம் நீங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். செவியால கேட்கீங்க. எல்லாத்தையும் நீங்கள கேட்க இயலுமா இருக்குதா, ஒரு சிலவற்றை மட்டும் கேட்க இயலுமா இருக்கா? இப்ப சில அங்கிகள் கேட்கிற சத்தங்களை நீங்க கேட்க முடியாதுன்னு படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஏன் காரணம், அந்த யூவி கதிர், செங்கல் கதிரை எல்லாம் நீங்க பார்க்க இயலாம இருக்கேன், மற்றதுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கேன். சோ இந்த அழுத்த வேறுபாடு, எல்லா அழுத்த வேறுபாடு மாற்றங்களும் இந்த கால்வாய்களை திறக்காது. ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானத்தை விட அழுத்த வேறுபாட்டுல மாற்றம் வார நேரம் தான் இந்த கால்வாய்கள் திறக்கும். சரிதானே? சோ ஒரு ஒரு தாக்க அழுத்தம் உருவாகணும் என்றால் இதுல ஆரம்பத்துல வார தூண்டல் இதுல ஒரு குறிப்பிட்ட அளவு வேறுபாட்டை ஏற்படுத்தணும். சரிதானே? உதாரணமா சிவப்புக்குரிய தூண்டல் இவ்விடத்த குறிப்பிட்ட அளவு வேறுபாட்டை உருவாக்கும் உங்களோட மென்சவ்வுல. எனவே இந்த இந்த கதவு திறக்கும். ஆனால் செங்கல் கதிர் அல்லது யூவி கதிர் வந்து இதுல படுமாக இருந்தால் அது இந்த மென்சவ்வுல குறிப்பிடத்தக்க அளவு ஒரு அழுத்த வேறுபாட்டை மாற்றாது. எனவே இந்த சேனல் வந்து திறக்காது, இந்த பம்பி வந்து திறக்காது. அந்த அந்த பெருமானத்தை நாங்க சொல்றது தொடக்க பெருமானம் என்று சொல்லுவோம். த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. த்ரெஷ்ஹோல்டு. இந்த த்ரெஷ்ஹோல்டை விட கூட இருந்தா மட்டும்தான் முதலாவது இந்த இது வந்து திறக்கப்படும். சரிதானே? ரைட். சோ இப்ப முதலாவது என்ன திறக்கும், எந்த பம்பி திறக்கும்? த்ரெஷ்ஹோல்டு. முதல் ஒரு மென்சவு குறுக்கால -70 வோல்ட் இருந்தது. திடீரென்று ஒரு ஆளோட மென்சவு இவிடத்த ஒரு வாங்கிய தூண்டுறார். வாங்கிய தூண்டின உடனே வாங்கியில அந்த -70 வந்து இந்த 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 தொங்கல்ல வந்து அழுத்த வேறுபாடு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வருது. உதாரணமா +100 கிட்ட வந்துட்டு உதாரணம் அவர் தொட்டத்தினால அந்த அழுத்த வேறுபாட்டால முதலாவது எந்த சேனல் உள்ள திறக்கும் இவ்விடத்தை? எந்த சேனல் திறக்கும்? சோடியம் சேனல் திறக்கும். சரிதானே? சோ சோடியம் சேனல் திறந்தால் சோடியம் எங்கிருந்து எங்கே பாயும்? இப்ப இந்த சோடியம் சேனல் இது நல்லா ஊடுபுக விடக்கூடிய சேனல். இது முதல் பார்த்த மாதிரி சும்மா அறிஞ்சறிஞ்சு போற சேனல் இல்ல, அறிஞ்சறிஞ்சு போற கால்வாய் இல்ல. இது கடுமையாக சோடியத்தை உள்ளுக்கு அனுப்பக்கூடிய கால்வாய். மிக ஃபாஸ்டாக நிறைய சோடியத்தை அனுப்பும். எனவே இந்த கால்வாய் திறக்கப்பட்டால் சோடியம் எங்கிருந்து எங்கே போகும்? உள்ளிருந்து வெளியேயா, வெளியிருந்து உள்ளேயா? வெளியிருந்து உள்ளே. ஏன்? ஏற்கனவே வெளியால் ஓய்வா இருந்த நேரம் வெளியால சோடியம் கூட இருந்தது, உள்ளுக்கு பொட்டாசியம் தான் கூட இருந்தது. இப்ப ஒரு தாக்க அழுத்த ஒரு ஒரு தொடக்க பெருமானத்தை விட விடத்த ஒரு தூண்டல் ஒன்று கூட கிடைக்குது. கிடைச்ச உடனே சோடியம் கால்வாய் முதலாவது திறக்கும். சோடியம் கால்வாய் திறந்த உடனே வெளியே இருக்கிற சோடியம் எல்லாம் படாரண்டு உள்ளுக்கு போகும். நிறைய சோடியம் உள்ளுக்கு போகும். எனவே உள்ளுக்கு ஏற்றத்தில் வித்தியாசம் வரும். மைனஸ் ஆக இருந்தது என்னவா மாறும்? சோடியம் உள்ளுக்கு போக போக போகும் என்னவா மாறும்? பிளஸ் ஆக மாறும். சோ இதான் இந்த வரைவு. இந்த வரைவு கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ ஆரம்பத்துல ஓய்வு அழுத்தம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட தொடக்க பெருமானத்தை விட அதிகரிக்கும் போது, சோ என்ன இது என்ன ஒரு நீலக்கோடு ஆரம்பத்துல அதிகரிக்குது தானே, 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இருக்குதானே, இந்த 2ஆம் நம்பர்ல ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வருதா இல்லையா? ஒரு கோடு ஒன்று இருக்கு, தாங்குதிறன் அல்லது த்ரெஷ்ஹோல்ட். இந்த தாங்குதிறனுக்கு இன்னொரு தமிழ் தான் தொடக்க பெருமானம். இடத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்க உங்களோட கிராஃப்ல. சரிதானே? தாங்குதிறனுக்கு இன்னொரு பேர் தொடக்க பெருமானம். சோ இந்த தொடக்க பெருமானத்தை விட அதிகரிச்சாதான் சடாரண்டு சோடியம் சேனல் திறந்து இதுக்கு மேல போகும். அப்ப தொடக்க பெருமானத்தை விட அதிகரிக்காட்டி என்ன நடக்கும் பிள்ளை? இந்த வரைவு எப்படி போகும் சொல்லுங்க. என்ன இருக்கு? இந்த வரைவு ஓய்வு அழுத்தத்துல இருக்கு, -70 இருக்கு. ரைட். சோ தொடக்க பெருமானத்தை ஒரு தூண்டல் ஒன்று கிடைக்குது, மைனஸா இருந்து பிளஸ் ஆயிட்டே போகுது. ஆனா தொடக்க பெருமானம் உதாரணமா உங்களோட சிலபஸ் படி விட தொடக்க பெருமானம் ஒன்று போட்டு ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசப்படும். தொடக்க பெருமானம் அல்லது தாங்குதிறன் தூண்டல ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். கண்ணுக்கு வேற, காதுக்கு வேறையா இருக்கும். இதெல்லாம் இப்ப -50 கிட்ட போட்டிருக்காங்க. சோ -55 கிட்ட வரும். சரியான தொடக்க பெருமானம். இந்த -55ங்கிற இந்த த்ரெஷ்ஹோல்ட் வெலுவை விட உங்களோட தூண்டல் கூடல்ல என்று சொன்னால், சரியான இதான் த்ரெஷ்ஹோல்ட் வேறு -55 கூடல்ல என்று சொன்னால் இந்த தூண்டல் இந்த இந்த கூடிட்டு போன அழுத்த வேறுபாடு என்ன செய்யும்? திருப்பி பழைய இடத்துக்கு வரும். திருப்பி ஓய்வு அழுத்தத்துல இருக்கு. திருப்பியும் ஒரு தூண்டல் கொடுக்கீங்க, கூடிட்டு போகுது. அந்த 55 தாங்குதிறன் தொடக்க பெருமானத்தை விட கூடல, திருப்பியும் இங்க வரும். அப்ப சோடியம் சேனல் திறக்கும் எப்ப? இந்த 55 என்கிற
வோல்டேஜை விட அது கூடினா தான் இந்த சோடியம் சேனல் திறக்கும். திறந்தா பாருங்க சட்டுனா இந்த வோல்டேஜ் வந்து கூடி போய் பிளஸுக்கு மாறும். கிட்டத்தட்ட 35 வோல்டேஜ் வரைக்கும் போகும். +35 வரைக்கும் போகலாங்க. +35 40 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த இந்த வரைவை பார்த்தா அவங்களுக்கு விளங்கு தானே. 50 வரையும் போட்டிருக்காங்க, சைபர் இருக்கு, சரியா 25 நடுவுல 25 நடுவை விட கொஞ்சம் கூட தானே இருக்கு. எனவே 30 35 கிட்ட இது வரும். ஸோ அந்த 30 35 வரை பிளஸ் ஆகும் வரைக்கும் சோடியம் உள்ளுக்கு வரும். சோடியம் அப்படி அந்த இந்த சேனல் வந்து சோடியத்தை உள்ளுக்கு தான் விடும். சோடியம் உள்ளுக்கு வந்துகிட்டே போய் சடுனா இந்த தாக்க இந்த மென்சவுக்கு குறுக்கான அழுத்தம் பிளஸுக்கு மாறி +35 வரைக்கும் இது போகலாம். சரிதானே? +35 வரைக்கும் இது போகலாம். கிளியரா இது? இது முனை வழிதல் நடந்தது உங்களுக்கு விளங்கிட்டா? இவ்வளவு வரைக்கும் கிளியரா? எஸ். சோ முனை வழிதல் நடந்துட்டு இப்ப என்ன நடக்கும் என்றால் இந்த 35 வோல்டேஜ் வந்த உடனே சோடியம் சேனலால தொடர்ந்து திறந்திருக்க முடியாது. ஏனண்டா இப்ப இது என்ன சேனல்னு சொன்னேன்? மின் சேனல், மின் கால்வாய், சரிதானே? சோ இது மின் கால்வாய் என்று சொன்னேன். சோ மின் கால்வாய் என்றா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ்ல மட்டும்தானே திறக்கும். திருப்பி இன்னொரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு மாறினோன்னா மூடிடும். சரியா? சோ மின் வேறுபாட்டுக்கு ஏற்பதான் இது திறந்து மூட போகுது. ஆகவே இது இப்ப உதாரணமா -70 இருந்து -55க்கு வரக்குள்ள இந்த சோடியம் கால்வாய் திறந்துச்சு. -55ல இருந்து +35 வரைக்கும் தான் இந்த சோடியம் கால்வாய் திறந்துகிட்டே இருக்கும். +35 வந்த உடனே சோடியம் கால்வாய் உடனே மூடிடும். ஆகவே அதுக்கு பிறகு சோடியம் உள்ளுக்கு போகுமா? சொல்லுங்க. -70ல இருந்து -55 வரைக்கும் சோடியம் போகல. -55 வந்த உடனே சோடியம் கால்வாய் திறந்துச்சு, சோடியம் உள்ளுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. +35 வரைக்கும் இது திறந்து இருக்குது, சோடியம் உள்ளுக்கு போயிட்டே இருக்கு ஃபாஸ்டா. +35 வந்த உடனே இது மூடுபட்டதுக்கு பிறகு சோடியம் உள்ளுக்கு போகுமா? ஸ்டாப் ஆயிரும். சரிதானே? ஸ்டாப் ஆயிரும். ஆனால் அதே டைம்ல இந்த +35க்கு போற அதே டைம்ல சோடியம் கால்வாய் மூடப்படும், பொட்டாசியம் கால்வாய் திறந்துடும். பொட்டாசியம் கால்வாய் திறந்துடும். ஆரம்பத்துல பொட்டாசியம் கால்வாய் மூடி இருக்கு. +35 போகும் வரைக்கும் பொட்டாசியம் கால்வாய் திறக்க மாட்டாரு. சரிதானே? சோடியம் கால்வாய் திறந்துகிட்டே இருப்பாரு, சோடியம் உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்கும், பிளஸ் ஆகிரும். இப்ப +35க்கு போனோன்னு என்ன நடக்கும்? பொட்டாசியம் கால்வாய் திறக்கும், சோடியம் கால்வாய் மூடப்படும். பொட்டாசியம் கால்வாய் திறந்து சோடியம் கால்வாய் மூடப்பட்டால் இப்ப சடார்ந்து யார் வெளியால போக தொடங்குவார்? பொட்டாசியம் வெளியே போக தொடங்கும். எனவே திருப்பி உள்ளுக்கு இருந்த பிளஸ் என்ன செய்ய தொடங்கும்? உள்ளுக்கு சோடியம் வந்ததால பிளஸ் ஆயிடுச்சு. இப்ப பொட்டாசியம் வெளியே போக போகுது. எனவே பொட்டாசியம் வெளியே போக போக உள்ளுக்கு இருக்கிற பிளஸ் என்ன செஞ்சுட்டு போகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். சரிதானே? சோ அதான் மீள்முனை வாக்கம். சரிதானே? சோ மீள்முனை வாக்கம் டைம்ல என்ன நடக்கும்? சோடியம் கால்வாய் மூடி பொட்டாசியம் கால்வாய் திறக்கும். எனவே பொட்டாசியம் உள்ளுக்கு இருந்து வெளியே போக போக திருப்பி மைனஸுக்கு போகும். மைனஸுக்கு போய் -70 வரைக்கும் போயிடும். -70 ஆகினத்துக்கு பிறகும் இந்த பொட்டாசியம் கால்வாய் மூடாது. -70 ஆகினத்துக்கு பிறகும் இந்த பொட்டாசியம் கால்வாய் மூட மாட்டா. எனவே என்ன நடக்கும்? இன்னும் பொட்டாசியம் உள்ளுக்கு போகும். எனவே மைனஸ் இன்னும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எனவே -70ல இருந்து 80 வரைக்கும் அது போகலாம். 80 90 வரைக்கும் போகலாம். எனவே அதைத்தான் நாங்க சொல்றோம் என்னண்டு அதிமுனை வாக்கம். சோ ஸ்டில் சோடியம் கால்வாய் என்ன செய்யாது? திறக்காது. சோடியம் கால்வாய் மூடித்தான் இருக்கும். சோடியம் கால்வாய் இனி திறக்கணும்டா என்ன நடக்கணும்? திருப்பி இன்னொரு தூண்டல் வரணும். அதுவும் பொட்டாசியம் கால்வாய் மூடினத்துக்கு பிறகுதான் சோடியம் கால்வாய் திறக்கும். சரிதானே? சோ அப்ப இப்ப என்ன நடக்கும்? பொட்டாசியம் கால்வாய் திறக்கும், பொட்டாசியம் வெளியால போகும், வெளியால போய் 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 அது -70க்கும் வந்துடும். அப்பையும் பொட்டாசியம் கால்வாய் மூடாது. எனவே அதையும் தாண்டியும் பொட்டாசியம் வெளியே போறதாலதான் அதிமுனைவாக்கம் வரும். ரைட்? திருப்பி பழைய நிலைக்கு போகும். பழைய நிலைக்கு போறண்டா என்ன நடக்கணும்? இந்த பொட்டாசியம் கால்வாயும் என்ன செய்யப்படும்? மூடப்படணுமா திறக்கப்படணுமா? மூடப்படணும். திருப்பி பழைய நிலைக்கு போறண்டா -70க்கு வாரண்டால் வெளியே போன பொட்டாசியம் எல்லாம் என்ன செய்யணும்? திருப்பி சாரி உள்ளுக்கு வந்த சோடியம் வெளியே போன பொட்டாசியம் திருப்பி எங்க வரணும்? உள்ளுக்கு வரணும். உள்ளுக்கு வந்த சோடியம் திருப்பி வெளியால போகணும். இந்த வேலையை யார் செய்வார்? திருப்பி ஓய்வழுத்தத்தை திருப்பி உருவாக்குறண்டா யார் இந்த வேலைகளை செய்வார்?
நான் சொல்ற விளங்குதா? சோ முனை வழிதல் மூலம் சோடியம் உள்ளுக்கு வந்துச்சு. மீள் முனைவாக்கம் மூலம் உள்ளுக்கு இருந்த பொட்டாசியம் வெளியே வந்துட்டு. இப்ப பழைய நிலைக்கு வரணுமெண்டா ஓய்வழுத்தத்துக்கு வரணும். ஓய்வழுத்தத்துக்கு வரணுமெண்டா உள்ளுக்கு இருக்கிற சோடியத்தை எல்லாம் திருப்பி வெட்டையால திறத்தோணும். வெளியால இருக்கிற பொட்டாசியத்தை எல்லாம் திருப்பி உள்ளுக்கு எடுக்கணும். சோ அந்த வேலையை யார் செய்வார்? வெரி குட் ஆயிஷா. சோடியம் பொட்டாசியம் நான் ஏற்கனவே படிச்ச 3 விஷயம். சோடியம் பொட்டாசியம் பம்பி சக்தியை பயன்படுத்தி உடனடியா என்ன செய்வார்? வந்த சோடியம் எல்லாம் ஓடுங்க, வேலை முடிஞ்சு கரண்ட் உருவாயிட்டு நீங்க எல்லாமே இனி வெளியே போகலாம் என்று திரத்தி விடுவார். கிளியரா? சோ ஆகவே திருப்பி பழைய மாதிரி ஓய்வழுத்தம் வரும். சோ இதான் ஒரு தாக்க அழுத்தம் உருவாகிற விதம். அந்த தாக்க அழுத்தம் முனைவழிதல், மீள்முனைவாக்கம், அதிமுனைவாக்கம் என்று உருவாக்கும். சோ அந்த தாக்க அழுத்தம் முனைவழிதல் உருவாகணும் என்ற அதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்கு, தாங்குதிறன் அல்லது தொடக்க பெருமானம் இருக்கு. அந்த தொடக்க பெருமானம் வந்த உடனே தான் சோடியம் சேனல் திறக்கும். சோடியம் சேனல் திறந்தால் உள்ளுக்கு சோடியம் வரும். தாக்க அழுத்தம் பிளஸ் பெருமானத்தை அடையும். பிளஸ் பெருமானம் கிட்டத்தட்ட 35 கிட்ட போன உடனே சோடியம் சேனல் மூடிடும், பொட்டாசியம் சேனல் திறக்கும். பொட்டாசியம் சேனல் திறந்த உடனே வெளியே இருக்கிற பொட்டாசியம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கிற பொட்டாசியம் எல்லாம் வெளியே போக தொடங்கும். எனவே உள்ளுக்கு திருப்பி பிளஸ் மைனஸ் ஆக தொடங்கும். எது வரைக்கும் என்றால் -70 விட இன்னும் மைனஸ் ஆகும் வரைக்கும் இந்த பொட்டாசியம் வெளியால போகும். கடைசியா ஒரு கட்டம் வந்தோடனே பொட்டாசியம் சேனலும் மூடிடும். அதுக்கு பிறகு சோடியம் பொட்டாசியம் ஏடிபிஎஸ்ங்கிற பழைய நாங்க படிச்ச அந்த சக்தியை பயன்படுத்தி ஓய்வழுத்தத்தை உருவாக்குற சேனல்கள் வேலை செஞ்சு பழைய நிலைக்கு கொண்டு வரும். இவ்வளவு விளங்கிட்டா இப்ப கிளியரா? இது விளங்காத பகுதி என்றதால நான் கூட நேரம் இதுக்குள்ள எடுத்துக்கொண்டேன். இது எல்லாருக்கும் கிளியரா? இப்ப தாக்க அழுத்தம் எப்படி உருவாகுது என்று யாராவது கேட்டா இப்ப நீங்க குயிக்கா சொல்லுவீங்க என்ன? எல்லாருக்கும் விளங்கப்படுத்துவீங்கன்னு. ரைட். சோ இதுல ஒரே ஒரு கன்செப்டை மட்டும் சொல்லிட்டு முடிக்கேன். வெப்பமளிக்கா காலம் அல்லது முறிவு காலம் என்று ஒன்று இருக்கு. சரி, ரிஃப்ராக்டரி பீரியட் சொல்லுவோம். ரிஃப்ராக்டரி பீரியட், முறிவு காலம் என்றா என்னென்றால், இந்த சோடியம் சேனல் மூடி இருக்குதானே இது ஃபுல்லா, சரிதானே? இந்த தாக்க அழுத்தம் உண்டு உருவாகி திருப்பி பழைய நிலை அடையும் வரைக்கும் சோடியம் சேனல் மூடி இருக்குதானே. எனவே இந்த மூடி இருக்கிற டைம்ல இன்னொரு தூண்டல் வருது. தூண்டல் வந்தால் இந்த சோடியம் சேனல் திறக்குமா? இந்த சோடியம் சேனல் மூடி இந்த இந்த க- இந்த இந்த சோடியம் சேனல், எந்த சோடியம் சேனல்? இந்த அழுத்த வேறுபாடு கரண்டின் காரணமாக சோடியம் சேனல் ஒன்று திறந்துச்சு தானே. திறந்து கொண்டு ஒரு கட்டத்துல இந்த பிளஸுக்கு மாறினோன்னா மூடிச்சு தானே. இந்த மூடின சோடியம் சேனல் இப்ப மூடிட்டு இந்த இந்த இடத்துல மூடிட்டு, மூடினதுக்கு பிறகு அதே இடத்துல நீங்க தொடுறீங்க. ஒருக்கா தொட்டீங்க, அதே இடத்துல திருப்பி தொடுறீங்க. தொட்டால் இந்த மூடின சோடியம் சேனல் திருப்பி திறக்குமா? என்ன நினைக்கிறீங்க? திறக்குமா திறக்க கூடாதா? திறக்க முடியாது. திறந்தா என்ன நடக்கும்? பிரச்சனை கூட, சரிதானே? சோ இப்ப ஒரு கணத்தாகம் போயிட்டு இருக்கக்குள்ள அது போய் முடியறதுக்கு இடையில இன்னொன்றை தூண்டினால் ஒன்றையும் விளங்க இல்லாம போயிடும், சரிதானே? சோ அதால இந்த இடத்துல சோடியம் கால்வாய் இன்னும் திறக்க முடியாது. ஏன்டா இன்னொரு தூண்டலை கொடுக்கக்குள்ள, வெரி குட் ஆயேஷா சொன்ன மாதிரி, இன்னொரு தூண்டலை கொடுக்கிற நேரம் பிளஸ் இன்னும் கூடும். சோ 35 விட இன்னும் பிளஸ் கூடுமாக இருந்தால் பிளஸ் கூட கூட இந்த கால்வாய் திறக்காது, சரிதானே? சோ அது வந்து -55 இந்த அந்த ஏரியாவில் தானே திறந்த. இது இப்ப இன்னும் இருந்த பிளஸ் விட இது கூட போகுது. இப்ப இந்த சோடியம் மூடி இருக்கிற அவ்வளவு நேரத்திலையும், இந்த மீள் முனைவாக்கம் நடக்கிற அவ்வளவு நேரத்திலையும் இன்னொரு தூண்டலை கொடுத்தால் இந்த சோடியத்தை நீங்க திறக்க வைக்க முடியாது. சோ அந்த ஒரு தாக்க அழுத்தம் உருவாகி உடனடியா இந்த இந்த நேரம் எவ்வளவு நினைக்கீங்க? இந்த டைம் எவ்வளவு நினைக்கீங்க? இந்த மீள் முனைவாக்கம் நடக்கிற டைம் எவ்வளவா இருக்கலாம்? எனி ஐடியா, கெஸ்ஸிங்? கடும் குறை. வெரி குட். எவ்வளவு குறை? மில்லி செகண்ட். சரியானே? செகண்டும் இல்ல, ஒரு செகண்ட் வரைக்குமாவது இருக்கிறல்ல. ஒரு மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கு. சோ ஒரு செகண்டையும் 1000ஆல பிரிச்ச டைம், அந்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள இந்த சோடியம் சேனல் திறக்காது. அந்த டைம், அந்த மிக குறுகிய நேரத்தை தான் நாங்க சொல்லுவோம் வெப்பமளிக்கா காலம் அல்லது முறிவு காலம்னு சொல்லுவோம். இந்த டைம்ல இன்னொரு தூண்டலை நீங்க உருவாக்க முடியாது, சரிதானே? ரைட். சோ அது ஏன் அப்படி இருக்கிறதால நன்மை என்னன்னு நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த கிளாஸ்ல நாங்க இந்த புலனங்கங்கள் வரைக்கும், புலனங்கங்களுக்கு முதல் உள்ள அவ்வளவையும் நாங்க முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுல இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் முடிக்கலாம்.
சரிதானே? சோ இப்ப தாக்க அழுத்தம் பகுதி ஃபுல்லா கிளியர் தானே? இப்ப அடுத்த கிளாஸ்ல நாங்க தாக்க அழுத்தம் எப்படி அசையுதுன்றதை படிப்போம். அதோட நரம்பு இணைப்புகள்ல எப்படி கணத்தாகம் கடத்தப்படுதுன்றதை படிப்போம். சரியா?